ഇന്ന് எரிகோ என்ற விஷயத்தை ஆஸ்பதமாக்கி சில காரியங்கள் நாம் சிந்திക്കാൻ போகிறோம். இன்றைக்கு எரிகோ என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எரிகோவினை குறிச்சொക്കെ നമ്മൾ ഒത്തിരി കേട്ടിട്ടുണ്ട്. எரிகோவை குறித்து நாம் அநேக விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். നിങ്ങൾക്ക് അറിയാവുന്നതൊക്കെ പറയാം. உங்களுக்கு தெரிந்திருக்கிற விஷயங்களை எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எரிகோ கோட்டை, எரிகோ மதில் இடிக்கப்படுனது. எரிகோ கோட்டை இடிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். சக்காய் காட்டத்தி மேல் கயறியது ஆ பட்டணத்திலாയിരുന്നു அது. எரிகோ பட்டணத்தில்தான் சகேயு காட்டத்தி மரத்திலே ஏறுகிறார். மற்ற பல விஷயங்கள் நமக்கு படிக்குவான் കഴിയും. இன்னும் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ലോകത്തിലെ ഏറ്റവും പ്രാചീന നഗരമാണ്, പുരാതന നഗരമാണ് എരിഹോ എന്ന് പറയുന്നത്. உலகத்திலே மிகவும் பழமையான நகரம் என்று கருதப்படுவது எரிகோ. 8000 BC-ലാണ് ഈ പട്ടണം പണി കഴിപ്പിച്ചത്. கிறிஸ்துவுக்கு முன் 8000 ஆண்டுகளிலே இந்த எரிகோ பட்டணம் கட்டப்பட்டது. ഈ എരിഹോ പട്ടണത്തിന് ഈന്തപ്പനയുടെ പട്ടണം എന്നുകൂടി ഒരു പേരുണ്ട്. இந்த எரிகோ பட்டணத்துக்கு பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்ற பெயரும் காணப்படுகிறது. അത് അവിടെ ധാരാളം ഈന്തപ്പഴങ്ങൾ, പനകൾ അവിടെ ഉള്ളത് കൊണ്ടാണ് ഈ പേര് അവിടെ വരുവാൻ ഇടയായി തീർന്നത്. அங்கே அதிகமான பேரீச்ச மரங்கள் இருப்பதினாலே தான் இந்த பெயர் அந்த பட்டணத்துக்கு கொடுக்கப்படுகிறது. എരിഹോ എന്ന ആ പേര് ബൈബിളിൽ ആദ്യം കാണുന്നത് സംഖ്യാപുസ്തകം 22-ാം അധ്യായം, നമ്പേഴ്സ് 22. எரிகோ என்றதான பெயர் முதல் முறையாக என்னாகும் 22-ாம் அதிகாரம் 1-ாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். അവസാനം നാം കാണുന്നത് എബ്രായർക്ക് എഴുതിയ ലേഖനം 11-ാം അധ്യായം 30-ാം വാക്യം. கடைசியாக எபிரேயர் 11:30 நாம் அதை பார்க்கிறோம் வேதாகமத்திலே. എരിഹോ എന്ന് പറയുന്നത് യോർദാന് പടിഞ്ഞാറ് ഇസ്രായേൽ ജനം ആദ്യം ആക്രമിച്ച് കീഴടക്കിയ ഒരു കനാന്യ പട്ടണമാണ് എരിഹോ. எரிகோ என்று சொல்வது യോർദാന് പടിഞ്ഞാറ്, யோர்தானுக்கு மேற்கு புறமாக இஸ்ராயல் ஜனம் ஆദ്യം ஆக்கிரமிச்சு கீழடக்கிய பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறையாக போரிட்டு ஜெயித்ததான ஒரு பட்டணம். അതൊരു കനാന്യ പട്ടണമാണ്. அது ஒரு கானானிய பட்டணம் என்று சொல்லலாம். ഇത് സംഖ്യ 22:1, യോശുവ 6-ാം അധ്യായം ഇവിടെ കാണാൻ കഴിയും. என்னாகும் 22:1 யோசுவா 6-ാം அதிகாரத்திலும் அதை நீங்கள் காண முடியும். ചാവുകടൽ എന്ന് നാം കേട്ടിട്ടുണ്ടല്ലോ. ചാവുകടലിന് 11 കിലോമീറ്റർ വടക്കായിട്ടും சவக்கடலுக்கு 11 கிலோமீட்டர் வடக்கு புறமாக, യോർദാന് 8 കിലോമീറ്റർ പടിഞ്ഞാറ് ഭാഗവുമാണ് എരിഹോ പട്ടണം സ്ഥിതി ചെയ്യുന്നത്. யோர்தானிலிருந்து 8 கிலோமீட்டருக்கு மேற்கு திசையிலே இந்த எரிகோ காணப்படுகிறது. സമുദ്രനിരപ്പിൽ നിന്നും 240 മീറ്റർ താഴെയാണ് ഈ പട്ടണം കിടക്കുന്നത്. கடல் மட்டத்திலிருந்து 240 அடி கீழாக தாழ்ந்து 240 மீட்டர் தாழ்ந்த நிலையில் இந்த பட்டணம் இருக்கிறது. ഒരു ഉഷ്ണമേഖലയാണ് ഈ കാലാവസ്ഥയാണ് ഇവിടെ സ്ഥിതി ചെയ്യുന്നത്, കാണാൻ കഴിയുന്നത്. வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுகிறது. നാം എരിഹോ എന്ന ഒറ്റ പേരിൽ അറിയപ്പെട്ടാലും എരിഹോ 3 എരിഹോ കാണാൻ പറ്റും. நாம் எரிகோ என்று ஒரு பெயரிலே நாம் ஒரு காரியத்தை அறிந்தாலும் 3 எரிகோக்களை வேதாகமத்தில் காணலாம். പഴയ നിയമ പട്ടണമായ എരിഹോ, பழைய ஏற்பாட்டு பட்டணமாகிய எரிகோ. ഇതിനെക്കുറിച്ച് ചിന്തിച്ചാൽ പുതിയ എരിഹോവിന് 1.5 കിലോമീറ്റർ വടക്കു പടിഞ്ഞാറുള്ള, இதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது புதிய எரிகோவுக்கு 1.5 கிலோமீட்டர் வடமேற்கு திசையிலே ടെൽ എസ് സുൽത്താൻ എന്ന് പറയുന്ന ആ സ്ഥലത്താണ് ഈ പഴയ എരിഹോ സ്ഥിതി ചെയ്യുന്നത്. டெல்லஸ் சுல்தான் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் தான் இந்த பழைய எரிகோ காணப்படுகிறது. ഞാൻ പറഞ്ഞത് പുതിയ എരിഹോവിന് 1.5 കിലോമീറ്റർ എന്നാണ് പറഞ്ഞത്. புதிய எரிகோவுக்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே என்று நான் சொன்னேன். എന്ന് പറഞ്ഞാൽ അവിടെ നിന്ന് വ്യക്തമാകുന്നത് പുതിയ എരിഹോ ഒന്നുണ്ട്. அப்படி என்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோம், புதிய எரிகோ என்று சொல்வதும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். അത് ഈ പഴയ എരിഹോവിന്റെ അടുത്ത് തന്നെ അല്പം കൂടി ഉയരത്തിൽ സ്ഥിതി ചെയ്യുന്ന ഒരു സ്ഥലമാണ് ഈ പുതിയ എരിഹോ എന്ന് പറയുന്നത്. எனவே இந்த பழைய எரிகோவுக்கு அருகாமையிலே சற்று உயரத்திலே கட்டப்பட்டிருக்கிற பட்டணம் தான் இந்த புதிய எரிகோ என்று சொல்லுவது. മൂന്നാമത്തെ മറ്റൊരു എരിഹോ കൂടെ ഉണ്ട്. மூன்றாவதாக இன்னொரு எரிகோ என்று சொல்லுவது അറബികൾ ഇക്കാലത്ത് വിളിക്കുന്ന എറിഹ എന്ന് വിളിക്കുന്ന പുതിയ ഒരു സ്ഥലമാണ് ആ എരിഹോ എന്ന് പറയുന്നത്. இக்காலத்திலே அரபிகள் எர்ரிகா என்று அழைக்கப்படுகிற இடத்தை தான் இன்றைக்கு எரிகோ என்று அவர்கள் அழைக்கிறார்கள். ഇത് മാത്രമല്ല, നാം ചൈനയിലെ വൻമതിൽ എന്നൊക്കെ കേട്ടിട്ടുണ്ടല്ലോ. നാം സീനാവിൻ പെരുമതിൽ, സീന പെരുഞ്ചുവർ என்றெல்லாம் கேட்டிருக்கிறோம். അത്ഭുതങ്ങളിൽ ഒന്നാണ് എന്നൊക്കെ നാം പഠിച്ചിട്ടുള്ളത്. அது உலக அதிசயங்களில் ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். എന്നാൽ എരിഹോ പട്ടണത്തിന്റെ മതിൽ എന്ന് പറയുന്നത്, കോട്ട എന്ന് പറയുന്നത് ഈ ചൈനയിലെ വൻമതിലിനേക്കാൾ എത്രയോ
ആഴവും നീളവും വീതിയും ഒക്കെയുള്ള ഒരു മതിലാണ് ഈ എരിഹോവിനെ ചുറ്റുമുള്ള മതിൽ. ஆனால் இந்த எரிகோ கோட்டை, இந்த எரிகோவின் மதில் என்று சொல்வது இந்த சீன பெருஞ்சுவரை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரிதான ஒரு மதிலாக, கோட்டையாக காணப்பட்டது. சில பிக்சர்கள் நமக்கு அது காணாம். அதற்கான சில படங்களை இப்பொழுது நீங்கள் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். ഒരു വൻമതിലാണ് അടുത്തത് ഒരു വൻമതിലാണ് ഈ എരിഹോ മതിൽ, എരിഹോ കോട്ടை എന്ന് പറയുന്നത്. ஒரு மிகப்பெரிய மதிலாக இந்த எரிகோ கோட்டையை நாம் பார்க்க முடியும். பெரிய ஒரு மதில். നാം ഏറ്റവും വലിയ മതിലായിട്ട് ചൈനയുടെ വൻമതിൽ പറഞ്ഞാലും അതിനേക്കാൾ ഏറ്റവും വളരെ പ്രസിദ്ധി ആർജിച്ച ഒരു മതിലാണ് ഈ എരിഹോ കോട്ട, എരിഹോ മതിൽ. சீன பெருஞ்சுவரை ஒரு பெரிய அதிசயமாக நாம் சொன்னாலும் அதை காட்டிலும் மேலானதாக, மிகவும் பெரிதானதாக காணப்படுவதுதான் இந்த எரிகோ கோட்டை என்று சொல்லுவது. அடுத்த படம். ഈ എരിഹോവിൻ്റെ മതിലിൻ്റെ ഉയരം എന്ന് പറയുന്നത് 30 അടിയാണ്. 30 അടി ഉയരം. இந்த எரிகோ மதிலின் உயரம் 30 அடி உயரமாக இருந்தது. സാധാരണ ഒരു മനുഷ്യൻ 6 അടി, சாதாரணமாக ஒரு மனிதன் 6 அடி உயரம் தான் இருக்கிறார். അപ്പോൾ 30 അടി എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് അത് കണക്ക് കൂട്ടാൻ കഴിയും. அப்படி என்றால் 30 அடி என்று சொல்வது எந்த அளவுக்கு அது உயரமாக இருந்திருக்கு என்பதை நீங்கள் கணக்கிட முடியும். എരിഹോവിൻ്റെ സംരക്ഷണാർത്ഥം 2 കോട്ടകളാണ് ഉള്ളത്. ഒരു കോട്ട എന്ന് പറഞ്ഞാലും ഇതിനെ ചുറ്റി 2 കോട്ടകളുണ്ട്. எரிகோவில் ஒரு கோட்டை என்று நாம் சொன்னால் கூட இது சுற்றிலும் 2 கோட்டைகளாக அது ആ காணப்பட்டது. പിക്ചറിൽ നിങ്ങൾക്ക് ഇപ്പോൾ അത് കാണാൻ കഴിയും. இந்த படத்திலே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். അപ്പർ വാൾ, ലോവർ വാൾ അങ്ങനെ കാണുന്ന 2, അകത്ത് ഒരു കോട്ടയുണ്ട്, അതിനെ ചുറ്റി പുറത്തൊരു കോട്ടയുണ്ട്. அப்பர் வால், லோவர் வால் என்று சொல்லி உள்ளே ஒரு கோட்டையும் அதனை சுற்றி வெளியே ஒரு கோட்டையுமாக இது காணப்படுகிறது. നിങ്ങൾ ആ പുറത്തെ കോട്ടയൊന്ന് ശ്രദ്ധിച്ചേ. அந்த வெளிப்புறமா இருக்கக்கூடியதான இந்த மதிலை, அந்த கோட்டையை பாருங்கள். ആ പുറത്തെ കോട്ടയുടെ വീതി, അതിന്റെ ഏറ്റവും മുകളിൽ കയറി നോക്കിയാൽ അതിന്റെ വീതി മനസ്സിലാകും. அந்த கோட்டையின் மேலே நாம் ஏறி பார்த்தால் அதனுடைய அகலத்தை நாம் பார்க்க முடியும். അതിന്റെ മുകളിൽ നിന്ന് എടുക്കുന്ന പിക്ചർ ആയതുകൊണ്ടാണ് നമുക്ക് അങ്ങനെ കാണുന്നത്. அது மேல்புறமாக இருந்து எடுக்கக்கூடியதான படமாக இருப்பதனால அதே விதமாய் பார்க்கிறோம். അതിന്റെ ആ വിഡ്ത്ത്, മേളിലുള്ളതായ വിഡ്ത്ത്, അതിന്റെ വീതി എന്ന് പറയുന്നത് 6 അടിയാണ്. 6 അടി. அங்கே மேலே இருந்ததான அந்த மதிலினுடைய പുറത്തുള്ള മതിലിന്റെ മേൽഭാഗം നിങ്ങൾ നോക്കിയാൽ മനസ്സിലാകും അതിന് 6 അടിയുണ്ട്. வெளியே இருக்கக்கூடியதான அந்த மதிலினுடைய மேல் பாகம் 6 அடி அகலமுடையதாக காணப்பட்டது. മേൽഭാഗമാണ് അത് കാണുന്നത്, അതുകൊണ്ടാണ് ഞാൻ മേൽഭാഗം എന്ന് പറയുന്നത്. മൊത്തത്തിൽ അതിന് 6 അടി വീതിയാണുള്ളത്. அந்த மேல் பகுதி 6 அடி அகலத்திலே நாம் காண முடியும். അകത്ത് ശ്രദ്ധിച്ച്, അകത്തെ ആ കോട്ടയുടെ വീതി എന്ന് പറയുന്നത് 12 അടിയാണ്. உள்ளே இருக்கக்கூடியதான அந்த கோட்டையினுடைய அகலம் என்று சொல்வது 12 அடியாக காணப்பட்டது. അപ്പോൾ ആരും ഈ അകത്തേക്ക് പ്രവേശിക്കരുത് എന്നുള്ളത് കൊണ്ടാണ് ഇത്രയധികം സംരക്ഷണയോടെ അകത്തൊരു കോട്ടയും അതിനുശേഷം പുറത്തൊരു കോട്ടയും ഇങ്ങനെ സ്ഥാപിച്ചിരിക്കുന്നത്. இந்த ஒரிகோவுக்குள்ளாக யாரும் சுலபமாக உள்ளே பிரவேசிக்க கூடாது என்பதற்காகத்தான் உள்ளே இவ்வளவு அகலமான அந்த மதிலும் வெளிப்புறமாக இவ்வளவு அகலமான அந்த கோட்டையும் கட்டப்பட்டிருக்கிறது. ആ പുറത്തെ വാളിനും അകത്തെ വാളിനും ഇടയ്ക്ക് ചില ഗ്യാപ്പ് നിങ്ങൾക്ക് അവിടെ കാണാം. உள்ளே இருக்கக்கூடியதான அப்பர் வால், அந்த லோவர் வால், இதற்கிடையிலே ஒரு இடைவெளியை நீங்கள் பார்க்கிறீர்கள். അതിന്റെ അകലം എന്ന് പറയുന്നത് 12 മുതൽ 15 അടി വരെയാണ്. அதனுடைய அகலம் என்று சொல்வது 12 முதல் 15 வரையிலான அடியாக காணப்பட்டது. അത്രയും ഇടയ്ക്ക് അകലമുണ്ട്. அவ்வளவு அகலம் அதற்கிடையிலே காணப்படுகிறது. ഈ കോട്ടയാണ് ആയുധങ്ങളൊന്നുമില്ലാതെ ഇസ്രായേൽ ജനത്തെ കൊണ്ട് ദൈവം ഇടിച്ചു നിരത്തുന്നത്. இவ்வளவு பெரிதான இந்த கோட்டையை தான் ஆயுதங்கள் ஒன்றையும் பயன்படுத்தாமல் தேவனுடைய வல்லமையினால் இடித்து நொறுக்கப்படுகிறது. ഇത് ആയുധം കൊണ്ട് പോലും ആരും ഇടിച്ചു നിരത്തരുത്, ആവശ്യമില്ലാതെ ആരും അകത്തേക്ക് പ്രവേശിക്കരുത് എന്നുള്ളത് കൊണ്ട് തന്നെയാണ് ഇത്രയധികം വലിപ്പത്തിൽ ഈ കോട്ട സ്ഥാപിച്ചിരിക്കുന്നത്. ஆயுதங்களினால் இதை இடித்து விடக்கூடாது, யாரும் உள்ளே பிரவேசிக்க கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிதான ஒரு கோட்டையாக இது கட்டப்பட்டிருந்தது. ഗവേഷകനായ ഖനനം ചെയ്യുന്ന ഗവേഷകർ അതിലെ ഗാർസ്റ്റാങ് എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തി പറഞ്ഞിരിക്കുന്നത് എരിഹോ കോട്ടയ്ക്ക് 2 കോട്ടകളുണ്ട് എന്ന് അതിനെ കൺഫേം ചെയ്തിട്ടുണ്ട്. ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான காஃப்டாங் என்று சொல்லுகிறவர், அவர் இந்த ஆராய்ச்சியின் முடிவிலே இந்த எரிகோ கோட்டை 2 கோட்டைகள் காணப்பட்டது என்று சொல்லுகிறார். ബൈബിളിൽ വിശ്വസിക്കാൻ കഴിയാത്തവർക്ക് ഹിസ്റ്ററിയിലും ഈ കാര്യങ്ങൾ ഉള്ളത് കൊണ്ട് അത്
ഉറപ്പുവരുത്തുവാൻ കഴിയും. வேதாகமத்தை நம்பாதவர்கள் வரலாற்று பகுதிகளிலும் இந்த காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதனாலே இன்னொரு முறை கூட அதை உறுதிப்படுத்தி அதை அவர்கள் விசுவாசிக்க முடியும். ആ പിക്ചർ നിങ്ങൾക്ക് കാണുമ്പോൾ മനസ്സിലാവും. ഇന്നർ വാൾ ഔട്ടർ വാൾ എന്ന് കാണുന്നതിന് ഇടയ്ക്കുള്ള ഗ്യാപ്പ് 12 മുതൽ 15 അടി വരെയുള്ളതാണ്. இன்னர் வால் அவுட்டர் வால் என்று சொல்லப்படுகிற அந்த 2 கோட்டைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடியதான இடைவெளியை 12 முதல் 15 அடி வரை இருக்கக்கூடியதான இந்த இடைவெளியை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ഈ പിക്ചർ അങ്ങനെ തന്നെ ഇരിക്കട്ടെ. இந்த படம் அப்படியே இருக்கட்டும். യോശുവയുടെ പുസ്തകം 6-ാം അധ്യായം എന്ന് എടുത്തു വെക്കാം. யோசுவாவின் புஸ்தகம் 6-ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். യോശുവയുടെ നേതൃത്വത്തിലുള്ള ജനം ഇങ്ങനെ കടന്നു വരികയാണ്. யோசுவாவின் தலைமையிலே ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். നമുക്കറിയാം ഇസ്രായേൽ ജനം മോശയുടെ നേതൃത്വത്തിലാണ് വന്നുകൊണ്ടിരുന്നത്. நாம் அறிந்திருக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் தலைமையிலே நடத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். മോശ മരിച്ചതിന് ശേഷം ആവർത്തന പുസ്തകം 33-34 അധ്യായങ്ങൾക്ക് വായിക്കുമ്പോൾ മോശ മരിച്ചു. അതിനുശേഷം യോശുവയാൽ ജനം നടത്തപ്പെടുവാൻ പോകുന്ന സാഹചര്യം നാം കാണുന്നുണ്ട്. மோசேயினுடைய மரணத்துக்கு பிறகு உபாகமம் 33-34 அதிகாரங்கள் அதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு யோசுவாவின் தலைமையிலே ஜனங்கள் நடத்தப்படுகிறார்கள். ഇങ്ങനെ ജനങ്ങൾ യോശുവ ആരാണെന്നുള്ളത് ഞാൻ അവരെ കാണിക്കും എന്നൊക്കെ പറഞ്ഞ് ദൈവം ആ ഒരു വിളിയെ കൺഫേം ചെയ്തതിനു ശേഷം யோசுவா யார் என்பதை நான் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லி யோசுவாவை குறித்துதான் அவனுடைய அழைப்பை அங்கே ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். യോശുവ 1-ാം അധ്യായത്തിൽ ദൈവം യോശുവയോട് പറയുന്നു, നീ ഉറപ്പും ധൈര്യവുമുള്ളവനായിരിക്കാം. யோசுவா 1-ஆம் அதிகாரத்தில் நீ பலம் கொண்டு திடமுள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார். 2-ാം അധ്യായത്തിൽ അവിടെ ഒരു ഈ എരിഹോ കോട്ടയുടെ മുകളിൽ വസിക്കുന്ന ജനങ്ങളുണ്ട് എന്ന് കാണുന്നുണ്ട്. രാഹാബിനെ അവിടെ നിന്ന് ഒറ്റുകാരെ സംരക്ഷിക്കുന്ന ഒരു രാഹാബിനെ കുറിച്ച് 2-ാം അധ്യായത്തിൽ വായിക്കാൻ. 2-ஆம் அதிகாரத்திலே இந்த கோட்டைகளின் மேலாக தங்கி வசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவ்விதமாக வேவுக்காரரை காப்பாற்றினதான ராகாபை குறித்து வேசியாகி ராகாபை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். അതിനിടയ്ക്ക് ഞാൻ ഒന്നുകൂടെ പറയട്ടെ. ഇവിടെ ഈ കോട്ട ജനങ്ങൾ അധികമാണ്. കോട്ടകൾ വലുതായതുകൊണ്ട് ജനങ്ങൾ തിങ്ങി പാർത്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த கோட்டை மிகவும் பெரிதா இருப்பதினாலே இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளாக ஜனங்கள் மிகவும் நெருக்கடியான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ആ സമയത്താണ് ജനങ്ങൾക്ക് താമസിക്കുവാൻ സ്ഥലമില്ലാതെ വന്നപ്പോഴാണ് ഈ ജനങ്ങൾ ഈ 6 അടിയും 12 അടിയുമുള്ള ആ മതിലിന്റെ മുകളിലേക്ക് വാസം ഉറപ്പിക്കുവാനിടയായി. எனவே ஜனங்களுக்கு பட்டணத்திற்குள்ளே இடம் போதாததினால் தான் அவர்கள் இந்த கோட்டைகளின் மேலாக வசிக்க துவங்கினார்கள். 12 അടിയുള്ള ഒരു വാളിന്റെ മേലിൽ ഈസി ആയിട്ട് ജനങ്ങൾക്ക് താമസിക്കാൻ 12 അടി അകലമുடையதான இந்த മതിലിൻ മേൽ സുലഭமாக ജനങ്ങൾ തങ്ങ முடியும். അങ്ങനെയാണ് രാഹാബ് എന്ന വേശ്യ ഈ 2-ാം അധ്യായത്തിൽ നാം കാണുന്ന ആ സ്ത്രീ ആ കോട്ടകളുടെ മുകളിലാണ് വസിക്കുന്നത് എന്ന് നാം കാണുന്നുണ്ട്. அப்படி அவனமாகத்தான் வேசியாகிய இந்த ராகாப் அந்த 2-ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி இந்த கோட்டையின் மேலே அவள் தங்கி இருக்கிறார். മാത്രമല്ല ഈ വാളിന്റെ മുകളിലൂടെ അനേക രഥങ്ങൾ ഒന്നിച്ചു പോകത്തക്ക വീതിയുള്ളതാണ് എന്ന് ചരിത്രം പഠിപ്പിക്കുന്നു. இந்த கோட்டையின் மேலாக அநேக ரதங்கள் ஒன்றாய் யாத்திரை செய்யக்கூடிய அளவிலே அது அகலமாக காணப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. അങ്ങനെ 3, 4, 5 അധ്യായം കഴിഞ്ഞിട്ട് 6-ാം അധ്യായത്തിലേക്ക് വരുമ്പോൾ அவ்விதமாக 3, 4, 5 அதிகாரங்களை தாண்டி 6-ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது ജനങ്ങളെ യോശുവ നടത്തിക്കൊണ്ടുവന്ന് ഇപ്പോൾ അവർക്ക് മുമ്പിൽ ഒരു എരിഹോ കോട്ട മുന്നിൽ നിൽക്കുകയാണ്. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவினால் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பாக தடையாக நிற்கிறதை பார்க்கிறோம். ഇപ്പോൾ ഇവർ അതിനു മുമ്പ് പാളയം ഇറങ്ങി അവിടെ നിൽക്കുന്നു. 5-ാം അധ്യായം അവസാനം നമുക്ക് കാണാൻ കഴിയും. 5-ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே அங்கே ஜனங்கள் பாளையம் இறங்கி அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ദൈവം യോശുവയോട് ദൂതൻ മുഖാന്തരം സംസാരിക്കുന്നു. யோசுவாவிடத்திலே தூதனின் மூலமாக பேசுகிறார். യോശുവയുടെ ദൂതൻ പറയുന്നു, നിൽക്കുന്ന സ്ഥലം വിശുദ്ധമാകിയാൽ നിന്റെ കാലിൽ നിന്ന് ചെരുപ്പഴിച്ചു കളക. யோசுவாவிடத்திலே தூதனின் மூலமாய் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமாய் இருப்பதினாலே உன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி போடு என்று சொல்லுகிறார். യോശുവ അങ്ങനെ തന്നെ ചെയ്തു. யோசுவா அவனமாகவே செய்கிறார். 6-ാം അധ്യായത്തിൽ നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചാൽ അവിടെ വായിക്കുന്നത് ഈ ജനം ഇവിടെ വന്ന് നിൽപ്പുണ്ട് എന്നുള്ളത് എരിഹോക്കാർക്ക് മനസ്സിലായി. 6-ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் விதமாய் அவர்கள் வெளியே வந்து நிற்கிறார்கள் என்கிற விஷயம் எரிகோவின் ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். ദൈവം മോശയോട് 1-ാം അധ്യായത്തിൽ പറഞ്ഞു, ഞാൻ നിന്നെ വലിയവനാക്കുവാൻ തുടങ്ങും. யோசுவாவிடத்திலே தேவன் 1-ാം അധ്യായത്തിൽ 1-ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், உன்னை நான் பெரியவனாக்குவேன்.
3-ാം അധ്യായം 7-ാം വാക്യം, ഞാൻ നിന്നെ വലിയവനാക്കുവാൻ തുടങ്ങും. 3-ாம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் மோசே எழுந்து போல் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்ல, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். അങ്ങനെ ദൈവം അത് ആരംഭിച്ചതാണ് അവിടെ പ്രവൃത്തി. அவ்விதமாய் யோசுவாவை மேன்மைப்படுத்தும்படியான செயலை ஆண்டவர் அங்கே துவங்கி. അതിനുശേഷം പുരോഹിതന്മാർ മുഖാന്തരമായിട്ട് യോർദാൻ കടന്നു വരുന്നു. அவ்விதமாக ஆசாரியர்கள் மூலமாக அவர்கள் யோர்தானை கடந்து வருகிறார்கள். 4-5 അധ്യായം വായിക്കുമ്പോൾ ദൈവം യോശുവയോട് കൂടെ ഇരുന്ന് പ്രവർത്തിച്ചതും ദൈവം വലിയവനാക്കുവാൻ തുടങ്ങും എന്ന് പറഞ്ഞതും ജനങ്ങൾ കാണുന്നു. 4-5 அதிகாரங்களிலே யோசுவாவோடு கூட தேவன் இருந்து செயல்படுகிறதையும் அவனை மேன்மைப்படுத்துகிற விஷயங்களையும் ஜனங்கள் பார்க்கிறார். ഒരുവനെ ദൈവം ഉയർത്തുവാൻ തുടങ്ങിയാൽ മറ്റുള്ളവരുടെ ദൃഷ്ടിയിൽ അവനെ കാണത്തക്ക വിധത്തിൽ ദൈവം ഉയർത്തും. ஒருவனை தேவன் உயர்த்த துவங்குவாரே என்றால் மற்றவர்களுடைய பார்வையிலே அவர்கள் பார்க்கும்படியாக அவர்களை தேவன் உயர்த்துகிறார். ദൈവം ഉയർത്തും, ഞാൻ നിന്നെ വലിയവനാക്കാൻ തുടങ്ങും എന്ന് പറഞ്ഞാൽ മറ്റെല്ലാവരുടെയും മുമ്പിൽ അവനെ ദൈവം വലിയവനാക്കും. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்வாரே என்றால் மற்ற எல்லாருக்கும் முன்பதாக அவரை அவர் மேன்மைப்படுத்துவார். അതിനു മുമ്പിൽ ഏത് യോർദാൻ വന്നാലും ആ യോർദാനെ പിളർക്കത്തക്ക വിധത്തിൽ ദൈവിക പ്രവൃത്തി അവിടെ വെളിപ്പെടും. அதுக்கு முன்பதாக எவ்விதமான யோர்தான் கடந்து வந்தாலும் அந்த யோர்தானை பிளக்கும்படியான தேவக்கிரியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர். 4-5 അധ്യായം വായിക്കുമ്പോൾ ദൈവം അങ്ങനെ തുടങ്ങുന്നത് മറ്റുള്ളവർ കാണുന്നുണ്ട്. 4-5 அதிகாரங்களில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவ்விதமாய் செய்கிறதான கிரியைகளை நாம் பார்க்கிறோம். ദൈവം അവർക്ക് രാജാവായിട്ടിരുന്ന് അവരോടുകൂടെ ഇരുന്ന് പ്രവർത്തിക്കുന്നത് ജാതികൾ കാണുന്നു, പ്രത്യേകിച്ച് എരിഹോക്കാർ കാണുക. தேவன் அவர்களோடு கூட இருந்து செயல்படுவதை புறஜாதிகள் காண்கிறார்கள். ഇപ്പോൾ അവരെ ശ്രദ്ധിച്ചുകൊണ്ടിരിക്കുക, ഇനി അടുത്തത് എന്തുവാ ഇവർ ചെയ്യാൻ പോകുന്നത്. எனவே அந்த எரிகோவின் ஜனங்கள் கூட இவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? അതുകൊണ്ടാണ് രാഹാബ് പറഞ്ഞത്, നിങ്ങളോടുകൂടെ ഇരുന്ന് ദൈവം ചെയ്ത പ്രവൃത്തികളെ ഒക്കെ കണ്ടിട്ട് ഞങ്ങൾക്ക് ഉറപ്പുണ്ടായി നിങ്ങളോടുകൂടെ ഒരു ദൈവമുണ്ട്. அவங்களோடு கூட இருந்து தேவன் செய்கிற கிரியைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ராகாப் விதமாய் சொல்லுகிறார், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். നിങ്ങളെ കുറിച്ചുള്ള പേടി എല്ലാവർക്കും ഉണ്ടായിരിക്കുന്നു എന്ന് പറയും. உங்களை குறித்ததான பயம் எல்லா ஜனங்களுக்குள்ளும் உண்டாயிருக்கிறது என்று. ഇപ്പോൾ എരിഹോ മുന്നിൽ നിൽക്കുകയാണ്, അപ്പുറം കടന്നു പോകണം. இப்பொழுது எரிகோ கோட்டை முன்னே இருக்கிறது, இதை தாண்டி அவர்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ഈ ജനങ്ങൾക്കറിയാം ഇവർ ഇത് കഴിഞ്ഞിട്ടാണ് അപ്പുറത്തോട്ട് പോയി കനാനിലേക്ക് പ്രവേശിക്കാൻ പോകുന്നത്. இந்த ஜனங்களும் நன்றாக அறிந்திருக்கிறார்கள், இவர்களை தாண்டித்தான் இவர்கள் அந்த பக்கம் இருக்கிற கானானுக்கு போய் சேர ഈ ജനങ്ങളെ കുറിച്ചുള്ള ഒരു പേടി ഈ എരിഹോ ജനങ്ങൾക്ക് ഉണ്ടാകുന്നു. எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான ஒரு பயம் இந்த எரிகோவின் மக்களுக்கு உண்டு. അതുകൊണ്ട് 6-ാം അധ്യായം 1-ാം വാക്യത്തിൽ എന്താ വായിക്കുന്നത്? எனவே 6-ാം அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? എന്നാൽ എരിഹോവിനെ ഇസ്രായേൽ മക്കളുടെ നിമിത്തം അടച്ചുറപ്പാക്കിയിരുന്നു, ആരും പുറത്തിറങ്ങിയില്ല, അകത്തു കയറിയതുമില്ല. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. അതിന്റെ 2-ാം വാക്യം ഇങ്ങനെ പറയുന്നു, യഹോവ യോശുവയോട് കൂടെ കൽപ്പിച്ചത്, ഞാൻ എരിഹോവിനെയും അതിന്റെ രാജാവിനെയും യുദ്ധവീരന്മാരെയും നിന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നു. 2வது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ഈ ഒരു വാഗ്ദത്തം പ്രാപിച്ചുകൊണ്ടാണ് ഇസ്രായേൽ ജനങ്ങൾ കടന്നു വരുന്നത്. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது வருகிறார்கள். നിങ്ങൾക്ക് മുമ്പിലുള്ള ഈ ശത്രു നിങ്ങളുടെ കരത്തിൽ ഞാൻ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നു. உங்களுக்கு முன்னே நீங்கள் பார்க்கிறதான இந்த சத்துருக்களை உங்கள் கையில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ദൈവം ഈ വാഗ്ദത്തം അവർക്ക് കൊടുക്കുമ്പോൾ തന്നെ ഇവർ ഈ എരിഹോക്കാർ പേടിച്ചിട്ട് ആ വാതിലങ്ങ് അടച്ചിരിക്കുകയായി. ഇപ്പൊ ആർക്കും പുറത്തോട്ട് ഇറങ്ങാൻ വേണ്ട, ആർക്കും അകത്തോട്ട് കയറിയാൻ വേണ്ട. இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்ததை அறிகிறதான இந்த எரிகோவின் மக்கள் அவர்கள் பயந்து அந்த எரிகோ கோட்டை அடைத்து வைக்கிறார்கள். அவர்கள் வெளியே போகவும் இல்லை, உள்ளே யாரை அனுமதிக்கவும் இல்லை. പക്ഷേ വാഗ്ദത്തം ഇവരിലുണ്ട്. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. 2-ാം വാക്യത്തിൽ ദൈവം പറയുന്നു, ഞാൻ ഇങ്ങനൊക്കെ നിങ്ങളോട് ചെയ്യും, പക്ഷെ ഞാൻ എന്തു പറയുന്നോ அது നിങ്ങൾ കേൾക്കണം. 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியிலே உங்கள் வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வருவேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களை விடுவிப்பேன், ஜனங்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன், ஆனால் நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். ദൈവം നമ്മോടും പറയുന്ന വാഗ്ദത്തം ഇത് തന്നെയാണ്. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு கூட ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார். നിങ്ങളുടെ മുമ്പിൽ നിൽക്കുന്ന മതിലിനെയും അതിനുള്ള സകല കാര്യങ്ങളെയും ഞാൻ നിങ്ങൾക്ക് ആ തടസ്സങ്ങളെ മാറ്റി തരും, പക്ഷെ ഞാൻ പറയുന്നത് കേൾക്കണം. உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான சகல மதிலையும் கோட்டையும் நான் உடைத்து போடுவேன், மாற்றி தருவேன், ஆனால் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். അതിനെ ഞാൻ തകർക്കും, പക്ഷെ ഞാൻ പറയുന്നത് നിങ്ങൾ കേൾക്കണം. நான் அதை உடைத்து போடுவேன், ஆனால் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். ഇവിടെയും ജനങ്ങൾക്ക് ദൈവം ഒരു സിസ്റ്റം കൊടുക്കുകയാണ്. இங்கே ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு முறையை கற்றுக் கொடுக்கிறார். 6-ാം അധ്യായം താഴോട്ട് വായിക്കുമ്പോൾ ആ സിസ്റ്റം എന്താണെന്ന്
നമുക്ക് വായിക്കാൻ കഴിയും. 6ஆம் அதிகாரத்தை கீழே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிறதான முறை என்ன என்பதை நாம் புரிந்து ഇത് கொள்கிறோம். തെറ്റിക്കാൻ പാടില്ല. அதை மாற்றி செயல்படுத்த கூடாது. ഇവിടെയാണ് ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി വെളിപ്പെടുമോ ഇല്ലയോ എന്നുള്ളത് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്നത്. அவ்விதமாய் செயல்படும் பொழுதுதான் இங்கே கர்த்தருடைய கிரியை வெளிப்படுமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். എല്ലാ അനുഗ്രഹങ്ങൾക്കും മുന്നിൽ ദൈവം വെച്ചിരിക്കുന്ന ഒരു നിബന്ധനയുണ്ട്. எல்லா ആശീർവാദങ്ങൾക്ക് മുൻപதாக தேவன் வைத்திருக்கிறதான ஒரு நிபந்தனை ദൈവം இருக்கிறது. നിശ്ചയമായി നമുക്ക് തരാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. കർത്താവ് നമുക്ക് തരും. പക്ഷേ നിബന്ധന അനുസരിച്ചാൽ മാത്രമേ അത് അവകാശമാക്കിക്കൊള്ളാൻ കഴിയൂ. கர்த்தர் தருவேன் என்று சொன்ன சகலவற்றையும் அவர் தருவதற்கு வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் நிபந்தனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவசியம். ഇവിടെയും ദൈവം നല്ല സിസ്റ്റമാ വെച്ചേക്കുന്നത്. ഈ സിസ്റ്റം അനുസരിച്ച് പോയാലേ എരിഹോ കോട്ട വീഴൂ. இங்கே நல்ல ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அந்த முறைமையின்படி செயல்பட்டால் தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். ആദ്യമായിട്ട് കർത്താവ് പറയുന്നത് നിങ്ങളിലുള്ള 7 പുരോഹിതന്മാർ ആട്ടിൻ കൊമ്പ് കൊണ്ടുള്ള 7 കാഹളം പിടിച്ച് പെട്ടകത്തിന്റെ മുമ്പിൽ നടക്കണം. முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். ഇത് ഒന്നാമത്തെ സിസ്റ്റം. ഇത് ചെയ്തേ പറ്റും. இது முதலாவது முறை. இதை செய்துதான் ஆக வேண்டும். 7 പുരോഹിതന്മാർ മുന്നോട്ട് വരണം. 7 ஆசாரியர்கள் கடந்து வர வேண்டும். ഈ 7 പേരുടെ കയ്യിലും ആട്ടിൻ കൊമ്പ് കൊണ്ടുള്ള 7 കാഹളം ഉണ്ടായിരിക്കണം. இந்த 7 பேருடைய கரங்களிலும் 7 கொம்பு எக்காலங்களை அவர்கள் பிடித்திருக்க வேண்டும். ഇപ്പോൾ പെട്ടകം പോകാൻ തുടങ്ങും. ആ പെട്ടകത്തിന്റെ മുമ്പിൽ ഇവർ നടക്കണം. இப்பொழுது உடன்படிக்கை பெட்டை முன்னே போகும். அதற்கு முன்பதாக இவர்கள் நடந்து செல்ல வேண்டும். അടുത്തത് പുരോഹിതന്മാർ, ബാക്കിയുള്ളവർ പെട്ടകത്തെ ചുമക്കണം, എടുക്കണം. அதற்கு பிறகு ஆசாரியர்கள் இந்த பெட்டியை சுமந்து கொண்டு ആ செல்ல வேண்டும். സിസ്റ്റം നിങ്ങളൊന്ന് നന്നായിട്ട് ശ്രദ്ധിക്കണേ. அந்த ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த முறைமையை நன்றாய் கவனியுங்கள். ഏറ്റവും ആദ്യം 7 പുരോഹിതന്മാരുണ്ട്. കയ്യിൽ കാഹളമുണ്ട്. അവർ പിടിച്ചോണ്ട് മുന്നിൽ നടക്കുകയാണ് 7 പേർ. 7 ஆசாரியர்கள் அவர்கள் கையில 7 கொம்பு எக்காலங்கள் அதை அவர்கள் பிடித்துக்கொண்டு நடந்து செல்கிறார்கள். അടുത്തത് പുരോഹിതന്മാർ പെട്ടകം ചുമന്നുകൊണ്ട് അതിന്റെ രണ്ടാമത്തെ ഭാഗത്ത് അവർ പോവുകയാണ്. அதற்கு பிறகு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் பின்னே செல்கிறார்கள். മറ്റൊരു ഭാഗവും പറയുന്നുണ്ട് ആയുധമേന്തിയവർ പെട്ടകത്തിന്റെ മുമ്പിൽ നടക്കണം. மீண்டுமாய் சொல்லப்படுகிறது ஆயுதத்தை ஏந்தினவர்கள் அந்த அந்த பெட்டிக்கு முன்பாக நடக்க வேண்டும். അപ്പോൾ പുരോഹിതന്മാർ, ஆசாரியர்கள் ഈ മൂന്നാമത് പറഞ്ഞ വിഷയത്തെ രണ്ടാമത് കൊണ്ടുവരണം. மூன்றாவதாக சொன்ன விஷயத்தை இரண்டாவதாக கொண்டு ആയുധമേന്തിയവർ പെട്ടകത്തിന് മുമ്പിൽ നടക്കണം. யுத்த புருஷர்கள் பெட்டகத்திற்கு பெட்டிக்கு முன்பதாக நடக்க வேண்டும். എത്ര യുദ്ധപുരുഷന്മാരാണ് ഇവിടെ ഉള്ളത്? இங்கே எத்தனை யுத்த புருஷர்கள் இருக்கிறார்கள்? അവിടെ கணக்கு പറഞ്ഞിട്ടില്ലെങ്കിലും 4-ാം അധ്യായം 13-ാം വാക്യം ശ്രദ്ധിച്ചേ. இங்கே ஒரு கணக்கை சொல்லாவிட்டாலும் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கவனித்தீர்கள் என்றால் ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னதராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான விலைக்கு கடந்து போனார்கள். നാം ഇത് ചിന്തിക്കുമ്പോൾ, ഇതിനെക്കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ ആ ഒരു എരിഹോ കോട്ട നമ്മുടെ മനസ്സിൽ വരണം. நாம் இந்த விஷயங்களை சிந்திக்கும் பொழுது இந்த எரிகோ கோட்டை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக வர வேண்டும். 7 പുരോഹിതന്മാർ മുന്നിൽ കാഹളം ഊതിക്കൊണ്ട് പോകുന്നത് നാം ശ്രദ്ധിക്കണം. 7 ஆசாரியர்கள் முன்னே கொம்பு எக்காலங்களை ஊதிக்கொண்டு போவதை நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். അതിനുശേഷം ഏകദേശം 40,000 യുദ്ധസന്നദ്ധരായവർ, 40,000 കുറച്ചു പേരൊന്നും അല്ല. அதற்கு பிறகு சுமார் 40,000 யுத்த புருஷர்கள் அதற்கு பின்னே நடக்கிறார்கள். ஒரு சிறு கூட்டம் அல்ல. അതിനുശേഷം പുരോഹിതന്മാർ പെട്ടകം ചുമന്നുകൊണ്ട് നടക്കുന്നു. அதற்கு பிறகு மீண்டும் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். ഇനിയും ജനങ്ങളുണ്ട്. അടുത്തത് ജനങ്ങൾ. இனியும் ஜனங்கள் அதற்கு பின்பாக இருக்கிறார்கள். ഈ ജനങ്ങൾ ഏറ്റവും അവസാനം അവർക്ക് ശേഷം പട്ടണത്തെ ചുറ്റണം. இதற்கு பிறகு ஜனங்கள் அவர்களுக்கு பின்னாக பட்டணத்தை சுற்றி வர 8-ാം வேண்டும். വാക്യത്തിലാണ് ഈ സിസ്റ്റം എഴുതിയിരിക്കുന്നത്. 8-ാം വാക്യത്തിൽ നമുക്ക് കാണാം. 8ஆம் வசனத்தில் அதை நீங்கள் காண അവർ അതുപോലെ ചെയ്തു എന്ന് നമുക്ക് കാണാൻ കഴിയും. அவர்கள் அதை போலவே அப்படியே செய்தார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. 6-ാം അധ്യായം 11-ാം വാക്യത്തിൽ പറയുന്നു, ഇവർ മൗനമായി പട്ടണത്തെ ചുറ്റി തിരികെ പാളയത്തിൽ വന്നു. 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். ദൈവം അവരോട് പറഞ്ഞു കൊടുത്തത്, നിങ്ങൾ മിണ്ടരുത്, മൗനമായിട്ട് വേണം ചുറ്റാൻ. ஆண்டவர் அவர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது, அமைதியாக நீங்கள் சுற்றி வர வேண்டும். ആ പിക്ചറിൽ നിങ്ങൾക്ക് ചില കാര്യങ്ങൾ കാണാൻ കഴിയും. நீங்கள் பார்க்கிறதான படத்திலே சில காரியங்களை பார்க்கிறீர்கள். പുരോഹിതന്മാർ പോകുന്നുണ്ട്, ஆசாரியர்கள் போகிறார்கள், യുദ്ധസന്നദ്ധർ, പെട്ടകം, ജനങ്ങൾ, யுத்த வீரர்கள், பெட்டகம், அதற்கு பின்னாக ஜனங்கள். ഇങ്ങനെ
ഒന്ന് ചിന്തിച്ച് 40,000 യുദ്ധസന്നദ്ധർ, പിന്നെ ജനങ്ങൾ, 7 പുരോഹിതന്മാർ, ഇതൊക്കെ കൊണ്ടുപോയി നോക്കുമ്പോൾ ഈ എരിഹോവിന്റെ ചിന്ത എന്തായിരിക്കും? അവരുടെ മാനസികാവസ്ഥ ചിന്തിച്ച് இந்த ஆசாரியர்களும் இந்த பெட்டியும் அதற்கு பின்பதாக 40,000 யுத்த வீரர்களும் இந்த ஜனங்கள் எல்லாம் இவ்விதமாய் சுற்றி வரும் பொழுது எரிகோவுக்குள் இருக்கிறதான ஜனங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? இது நமக்கு മനസ്സിലാവണമെങ്കിൽ നമ്മുടെ വീട് ഓർത്താൽ മതി. இது நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜஸ்ட் நம்முடைய வீட்டை நாம் நினைத்துக் கொண்டால் போதும். ഇതുപോലെ ഒരു വലിയ പട്ടാളം നമ്മുടെ വീടിനെ ചുറ്റിക്കൊണ്ടിരുന്നാൽ, இப்படி ஒரு பெரிய ஒரு சேனை நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ഭയമായിരിക്കും, നമുക്ക് പേടിയുണ്ടാകും, நாம் பயப்படுவோம். ഇന്നലെ വന്നു, நேற்றைக்கும் வந்தார்கள், രണ്ടാം ദിവസം ഇന്നും വന്നു, இரண்டாவது நாளும் சுற்றுகிறார்கள், മൂന്നാം ദിവസം ഇതുപോലെ തന്നെ ഇരിക്കുന്നു, மூன்றாவது நாளும் അതே மாதிரி சுற்றி வருகிறார்கள், നാലാം ദിവസം എഴുന്നേൽക്കുമ്പോഴേ കണ്ണ് തുറക്കുമ്പോഴേ ഈ പട്ടാളം ചുറ്റുന്നതായിരിക്കും മനസ്സിൽ. நான்காவது நாள் அவங்க காலையில் எழும்பி வரும்பொழுது இந்த பட்டாளக்காரங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கிறதா ഇന്ന് ഇനി എന്തോ സംഭവിക്കാൻ പോകുന്നത്? இன்றைக்கு நீ என்ன சம்பவிக்க ഈ போகுது? ഒരു ഭയം എരിഹോക്കാരുടെ മനസ്സിലുണ്ട്. இந்த ஒரு பயம் எரிகோவின் மக்களை நிறைத்துக் கொண்டே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ദൈവം പറഞ്ഞതുപോലെ തന്നെ 1-ാം ദിവസം കഴിഞ്ഞു. 6-ാം അധ്യായം 11-ാം വാക്യം. 6-ாம் அதிகாரம் 11வது வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் சொன்னது போலவே முதல் நாள் அவர்கள் சுற்றி வருகிறார்கள். ഇടയ്ക്കൊക്കെ ആരെങ്കിലുമൊക്കെ ചോദിച്ചു കാണത്തില്ല എവിടെ പോവാന്ന്. இடையில யாராவதெல்லாம் கேட்டிருப்பாங்க, என்னங்க இப்படி சுத்துறீங்க, எங்க போறீங்க? നിശ്ചയമായും ചോദിച്ചു കാണുമല്ലോ. நிச்சயமாகவே கேட்டிருப்பார்கள். ഇത്രയും വലിയൊരു പട്ടാളം ഇങ്ങനെ പോകുമ്പോൾ ഏതെങ്കിലുമൊക്കെ സജ്ജീകരണം വന്ന് ചോദിച്ചാൽ എന്തോ നിങ്ങളുടെ പരിപാടി? இவ்வளவு பெரிய திரள் கூட்டமானவர்கள் சுற்றி பட்டணத்தை சுற்றி வரும் பொழுது நிச்சயமாக கேட்டிருப்பார். ഇവരുടെ സ്വന്തം പട്ടണവുമല്ല, അന്യ പട്ടണം, അതിനെ പിടിക്കാൻ പോകുകയാണ്. இவருடைய சொந்த பட்டணமும் அல்ல, அவர்களுடைய அந்நிய பட்டணம், அதை பிடிப்பதற்காக அவர்கள் போகிறார். പക്ഷെ ദൈവം എന്താ പറഞ്ഞേ? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? മൗനമായിട്ട് വേണം പോകാൻ. ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதியா இருக்கணும். ആര് ചോദിച്ചാലും മൗനം. யார் கேட்டாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? மௌனமாய் பேசாமல் சுற்றி வர வேண்டும். ഒന്നും മിണ്ടരുത്, മൗനമായിട്ട് വേണം നിങ്ങൾ ചുറ്റാൻ. ஒன்றும் பேசக்கூடாது, மௌனமாய் சுற்றி வர வேண்டும். 6-ാം അധ്യായം 14-ാം വാക്യം പറയുന്നു, അതേ സിസ്റ്റത്തിൽ വീണ്ടും 2-ാം ദിവസം വീട്ടിൽ വന്നു പാർത്തു. 6-ாம் அதிகாரம் 14வது வசனத்தில் 2ஆம் நாளிலும் பட்டணத்தை அவ்விதமாய் சுற்றி அவர்கள் பாளையத்துக்கு வந்து தங்குகிறார்கள். 3-ാം ദിവസം ഇത് തന്നെ ആവർത്തിച്ചു. 3வது நாளும் இப்படியே செய்கிறார்கள். 4-ാം ദിവസവും ഇത് തന്നെ തുടങ്ങി. 4வது நாளிலும் அப்படியே செய்கிறார்கள். 5-ാം ദിവസത്തിലും ഇത് തന്നെ ആവർത്തിച്ചു. 5வது நாளிலும் செய்கிறார்கள். 6-ാം ദിവസവും ഇത് തന്നെ തുടർന്നു. അന്വിധമാകவே 6ஆம் നാളും അവിധമാകவே ചെയ്തു முடிக்கிறார். ദൈവം പറഞ്ഞത്, നിങ്ങൾ ഒരു ദിവസം ഒരു പ്രാവശ്യം വെച്ച് 6 ദിവസം 6 പ്രാവശ്യം ചുറ്റി 7ஆம் ദിവസം 7 പ്രാവശ്യം ചുറ്റണം. ஆண்டவர் விதமாய் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு நாளிலே ஒரு முறை, 2வது நாளிலே அவிதமாக 6 ദിവസം 6 പ്രാവശ്യം, 6 நாட்களும் 6 முறை சுற்றி வந்த பிறகு 7ാമത്തെ ദിവസം 7வது நாளிலே 7 முறை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ഇപ്പോൾ എത്രയായി? 13 പ്രാവശ്യം ചുറ്റിയിട്ടുണ്ട്. இப்பொழுது எத்தனை முறை அவர்கள் சுற்றி இருக்கிறார்கள்? 13 முறை சுற்றி வந்திருக்கிறார்கள். 7ஆം ദിവസം ഇതുപോലെ അവർ യാത്ര ചെയ്ത് 7 പ്രാവശ്യം ചുറ്റി. ദൈവം പറഞ്ഞിട്ടുണ്ട്, മൗനമായിരിക്കണം, ഒന്നും മിണ്ടരുത്, ഞാൻ പറയുമ്പോൾ തന്നെ നിങ്ങൾ കാഹളം ഊതണം, അപ്പോൾ ജനങ്ങൾ ആർപ്പിടണം. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மௌனமாய் இருக்க வேண்டும், யாரும் பேசக்கூடாது, அவ்விதமாய் அமைதியாய் சுற்றி வர வேண்டும், அவ்விதமாய் நான் சொல்லும் பொழுது நீங்களே காலங்களை ஊத வேண்டும். 7ஆം ദിവസം 7ஆம் പ്രാവശ്യം ചുറ്റിയപ്പോൾ 7வது நாளிலே 7வது முறை அவர்கள் சுற்றும் பொழுது ദൈവം അവരോട് പറയുന്നു, കാഹളം ഊതുവിൻ, ആർപ്പിടുവാൻ പറയുകയാണ് യോശുവ. ஆண்டவர் அவர்களை ஆர்ப்பரிக்கும்படியாய் சொல்கிறார், காலங்களை ஊதும்படியாய் ஆர்ப்பரிக்கும்படியாய் சொல்கிறார். 20ஆம் വാക്യം ഒന്നെടുക്കാം. 6ஆம் അധ്യായം 20ஆம் വാക്യം. 6ஆம் அதிகாரம் இக்காலம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை திருப்புங்கள். 6:20 വായിച്ചു. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, അനന്തരം ജനം ആർപ്പിടുകയും പുരോഹിതന്മാർ കാഹളമൂതുകയും ചെയ്തു. ജനം കാഹളനാദം കേട്ട് അത്യുച്ചത്തിൽ, അവിടെ ഓരോരുത്തർക്കും ദൈവം കൊടുത്തിരിക്കുന്ന സിസ്റ്റം കണ്ടോ, അതനുസരിച്ച് അവർ ചെയ്തത്. ജനം ആർപ്പിട്ടു, പുരോഹിതന്മാർ കാഹളമൂതി, ജനം കാഹളനാദം കേട്ട് അത്യുച്ചത്തിൽ ആർപ്പിടാൻ പറഞ്ഞു. ഇതൊക്കെ ദൈവം പറഞ്ഞതുപോലെ തന്നെയാ അവർ ചെയ്തത്. இங்கே வாசிக்கிற வண்ணமாக 20வது வசனத்தில் வாசிக்கிற வண்ணமாகவே தேவன் சொன்ன முறைமையின்படி அவர் அவலமாகவே செய்கிறார்கள். അത്യുച്ചത്തിൽ ആർപ്പിട്ടപ്പോൾ മതിൽ വീണു. മഹാ ആരവാരത്തോടെ മുഴങ്ങുകയിൽ അലങ്കം ഇടിந்து விழுகிறது. ഇപ്പോൾ ജനങ്ങൾക്ക് എന്ത് ചെയ്യാം? ഈസി ആയിട്ട് അകത്തേക്ക് പ്രവേശിക്കാം. ഇപ്പോൾ ജനങ്ങൾ மிகவும் சுலபமாக உள்ளே பிரவேசிக்கலாம்.
ചിന്തയനുസരിച്ച് ബൈബിൾ പണ്ഡിതന്മാരുടെ അഭിപ്രായം അനുസരിച്ച് ஆராய்ச்சி படியும் வேத ஆராய்ச்சியாளர்களுடைய வார்த்தையின்படியும் ഈ എരിഹോ മതിൽ എവിടോട്ടായിരിക്കും വീഴുന്നത്? இந்த எரிகோ மதில் எவ்விதமாய் விழுந்திருக்க வேண்டும்? പുറത്തോട്ട് വീണാൽ இஸ்ராயேல் ஜனம் ചുറ്റിലുമുണ്ട്, അവരുടെ ദേഹത്തോട്ടേ വീഴത്തുള്ളൂ. வெளியே புறமாக விழுந்திருக்கும் என்றால் அதனை சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மேலாகத்தான் விழுந்திருக்கும். ഇത് ഇന്ന് നാം കാണുന്ന സിസ്റ്റം പോലെ തന്നെ അതങ്ങനെ ഭൂമിയിൽ താഴോട്ട് പോയി, പുറത്തോട്ട് ഒന്നും വീണില്ല, ആർക്കും ഒരു നാശനഷ്ടം ഉണ്ടായില്ല. இன்றைக்கு நாம் பார்க்கிறதான சிஸ்டத்தின்படியாக இந்த அவ்விதமாகவே இந்த மதில் கீழே அமர்ந்து போனது, வெளிப்புறமாக விழவில்லை, யாருக்கும் எந்த நஷ்டங்களும் உண்டாகவில்லை. இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு கேடும் സംഭവിച്ചില്ല. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த விதமான கேடும் சம்பவிக்கவில்லை. അങ്ങനെ അവരെ ദൈവം അവിടെ സംരക്ഷിച്ചു. அவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ഇങ്ങനെ മതിൽ വീഴുമ്പോൾ ദൈവം യോശുവ വാഗ്ദത്തം ചെയ്തിരുന്ന, വാക്കു കൊടുത്തിരുന്ന ഒരു സഹോദരി ഉണ്ടായിരുന്നു. இவ்விதமாய் மதில் இடிந்து விழும் பொழுது யோசுவா வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்ததான ஒரு சகோதரி அங்கே இருந்தார்கள். ഒറ്റ നോക്കാൻ പോയപ്പോൾ രാഹാബ് ഞാൻ ചിന്തിക്കൂ, ഈ മതിൽ ഇങ്ങനെ വീണപ്പോൾ ഈ രാഹാബിന്റെ വീട് മാത്രം ഇങ്ങനെ പൊങ്ങി നിന്ന് കാണും. நான் விசுவாசிக்கிறேன், இவ்விதமாய் இந்த மதில் இவ்விதமாய் இடிந்து விழும் பொழுது ராகாபினுடைய வீடு மாத்திரம் அங்கே நிலைத்திருந்தது. കാരണം രാഹാബിനോ രാഹാബിന്റെ കുടുംബത്തിനോ യാതൊരു വിധമായ കേടും സംഭവിച്ചിട്ടില്ല. ஏனென்றால் ராகாபுக்கோ ராகாபினுடைய குடும்பத்தில் உள்ளவருக்கோ எந்த விதமான கெடுதியும் அங்கே சம்பவிக்கவில்லை. அவரை வேகத்தில் അവിടെ നിന്ന് സംരക്ഷിക്കുന്നു. அவர்களை சீக்கிரமாக இங்கிருந்து பாதுகாக்கிறார். ഇവരിൽ ഒരുവരെ പോലെ ചേർത്തുകൊള്ളുകയാണ് രാഹാബിനെയും കുടുംബത്തെയും. ராகாபையும் குடும்பத்தையும் இவர்கள் ஒருவராக சேர்த்துக் கொள்கிறார்கள். പിന്നീട് ഞാൻ വായിച്ചത് സൽമോൻ എന്ന കാലേബിന്റെ വംശജനാണ് ഈ രാഹാബിനെ വിവാഹം കഴിച്ചതും അതിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് സന്തതി പരമ്പരയായി വന്ന് യേശു ആ വംശാവലിയിൽ ഭൂജാതനാകുകയും ചെയ്യുന്നത്. அவ்விதமாய் സൽമോൻ എന്ന് പറയുന്നതായ ഒരു വ്യക്തി വിവാഹം കഴിച്ചു. அதற்கு பிறகு சல்மோன் என்று சொல்லுகிறதான ஒரு நபர் அதை திருமணம் முடிக்கிறார். അങ്ങനെയാണ് വംശാവലിയിൽ രാഹാബ് ചേർക്കപ്പെടുന്നത്. அந்த விதத்தில் தான் வம்சாவழியிலே இயேசுவின் அந்த வம்சாவழியிலே ராகாப் சேர்க்கப்படுகிறார். പുതിയ നിയമത്തിൽ നമുക്ക് രാഹാബിന്റെ പേര് കാണാൻ കഴിയും. புதிய ஏற்பாட்டிலும் ராகாபினுடைய பெயரை நாம் பார்க்கிறோம். ഇപ്പോൾ ഈ രാഹാബിനെ കൂട്ടത്തെയും സംരക്ഷിക്കുകയാണ് അവിടെ നിന്ന്. இங்கே ராகாபையும் அதனுடைய கூட்டத்தையும் பாதுகாக்கிறார். ഇവിടെ നാം ചിന്തിച്ചാൽ ഒരു ആയുധവും ഇല്ലാതെയാണ് ഈ കോട്ട മതിൽ ഇടിക്കപ്പെട്ടത്. இங்கே நாம் கவனிக்கும் பொழுது ஒரு ஆயுதமும் பயன்படுத்தப்படாமல் இந்த கோட்டை தகர்க்கப்படுகிறது. നമുക്ക് മുന്നിലും ഇത് ആത്മീയമായിട്ട് നാം എങ്ങനെ ചിന്തിക്കാൻ കഴിയും? இதை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் விதமாய் சிந்திக்க முடியும். നമുക്ക് മുമ്പിലും മുന്നോട്ട് പോകുവാൻ കഴിയാത്ത പല കോട്ടകൾ നമുക്ക് മുമ്പിലുണ്ട്. நமக்கு முன்பதாகவும் நாம் முன்னேறி செல்ல முடியாத பல விதமான கோட்டைகள் நமக்கு முன்னே നമ്മെ മുന്നോട്ട് വിടാത്ത പല മതിലുകളും നമുക്ക് മുമ്പിലുണ്ട്. நமக்கு முன்னே கடந்து செல்ல அனுமதிக்காத பல மதில்கள் நமக்கு முன்னே. പക്ഷേ ദൈവം നമ്മോട് വാഗ്ദത്തം പറഞ്ഞിട്ടുണ്ട്, നീ ആ മതിൽ താണ്ടി അപ്പുറം പോയി നിനക്ക് അവകാശമായി വെച്ചിരിക്കുന്ന സ്ഥാനത്ത് നീ എത്തും. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அந்த மதிலை தாண்டி நீங்க அந்த பக்கம் போய் உனக்காக வைத்திருக்கிறதான சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்வாய். അവകാശം ഞാൻ നിനക്ക് തരും എന്ന് ദൈവം പറഞ്ഞിട്ടുണ്ട്. உனக்கான சுதந்திரத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். പക്ഷേ ദൈവം പറഞ്ഞത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ പ്രാപിക്കുവാൻ കഴിയാത്ത ഒരു മതിൽ നമുക്ക് മുമ്പിൽ നിൽക്കുക. ஆனால் ஆண்டவர் சொல்லுவதை பெற்றுக்கொள்ள முடியாத விதத்திலே ஒரு மதில் நமக்கு முன்பாயிருக்கிறது. പക്ഷേ ദൈവത്തിന്റെ വചനം നമ്മെ പഠിപ്പിക്കുന്നത്, ദൈവം നമുക്ക് ചില നിയമങ്ങളും ചട്ടങ്ങളും ഒക്കെ തന്നിട്ടുണ്ട്. ஆனால் கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவர் நமக்கு சில நியமங்களையும் சட்டங்களையும் தந்திருக்கிறார். ഈ ഒരു സിസ്റ്റം കർത്താവ് നമുക്ക് തന്നിട്ടുണ്ട്. விதமான ஒரு முறைமைகளை தேவன் நமக்கு ഈ தந்திருக்கிறார். സിസ്റ്റം അനുസരിച്ച് വചനം നമുക്ക് എന്ത് പഠിപ്പിക്കുന്നുവോ ദൈവം നമുക്ക് തന്നിരിക്കുന്നതാണ് വചനം. ഈ വചനം പഠിപ്പിക്കുന്നത് അനുസരിച്ച് മുന്നോട്ട് പോകുമെങ്കിൽ നമുക്ക് മുമ്പിൽ ഈ മതിലുകൾ തകർക്കപ്പെടുവാനിടയായി തീരും. கர்த்தர் நமக்கு இந்த வசனங்களை தந்திருக்கிறார். எனவே இந்த வசனத்தின்படியாக நாம் முன்னேறி செல்லும் பொழுது நமக்கு முன்னாயிருக்கிற சகல தடைகளையும் மதில்களையும் அவர் நொறுக்கி போடுகிறவராயிருக்கிறார். യെശയ്യാ പ്രവചനത്തിൽ നാം വായിക്കുന്നു, ഞാൻ നിന്നെ മെതിവണ്ടിയാക്കും. യേശയ്யா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், நான் ஒரு യന്ത്രമാക്കുവേ. അതിന് മൂർച്ചയുള്ളതായിരിക്കും, പുതിയതാണ്, പല്ലേറിയ യന്ത്രമാ മെതിവണ്ടിയാക്കി ഞാൻ നിന്നെ മാറ്റും. நான் உன்னை கூர்மையான யந்திரமாக்குவேன் என்று அங்கே வாசிக்கிறோம். അത് എന്തിനു
വേണ്ടിയാണ് പർവ്വതങ്ങളെ മെതിച്ചു പൊടിക്കുക, அது எதற்காக பர்வதங்களை தவிடுபடியாக்கும், കുന്നുകളെ പതിർ പോലെയാക്കുക, மலைகளை உடைத்தெறியும்படியாக. ഇതൊക്കെ നമുക്ക് മുമ്പിലുള്ളതായ തടസ്സങ്ങളാണ്. ഈ തടസ്സങ്ങളെ മാറ്റുവാൻ നമ്മെ കർത്താവ് ഷാർപ്പാക്കാമെന്ന കർത്താവ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. இவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறதான தடைகளாக இருக்கிறது. இவைகளை தகர்த்து போடும்படியாக ஆண்டவர் நம்மை கூர்மையான இயந்திரமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். പക്ഷേ ദൈവം പറഞ്ഞിരിക്കുന്ന കൽപ്പന നാം പാലിക്കണം എന്ന് മാത്രമേ ദൈവം നമ്മെ കുറിച്ച് ആഗ്രഹിക്കുന്നുള്ളൂ. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான கட்டளைகளை நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் அதிலே முக்கியமான விஷயமா இருக்கு. ഇവിടെയും ഈ ജനങ്ങൾ ഈ നിബന്ധന പാലിച്ചത് കൊണ്ട് മാത്രമാണ് ഈ എരിഹോ കോട്ട തകർന്നു വീഴുന്നത്. இங்கேயும் இந்த ஜனங்கள் இந்த நிபந்தனைகளை, இந்த கட்டளைகளை, பிரமாணங்களை பின்பற்றினதினாலே தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் சம்பவிக்கும். ഈ എരിഹോ കോട്ട വീണത് അവരുടെ നിബന്ധന പാലിച്ചത് കൊണ്ടും ദൈവത്തിന്റെ ആലോചനയും അനുസരിച്ച്. இந்த எரிகோ கோட்டை விழ காரணமும் அந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் செயல்பட்டதினாலே தான். ഇവിടെയാണ് ആയുധമില്ലാതെ ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി മറ്റുള്ളവർ കാണുവാൻ തക്കവണ്ണം വലിയൊരു പ്രവൃത്തി അവിടെ നടക്കുവാൻ ഇടയായി തീരുന്നത്. இங்கேதான் ஆயுதங்கள் இல்லாமல் கர்த்தருடைய கிரியை மற்றவர்கள் காணக்கூடியதான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். അതുകൊണ്ടാണ് ഈ ഇസ്രായേലിന്റെ ദൈവമാണ് ജീവനുള്ള ദൈവം എന്ന് പറയുന്നത്. எனவே அதனாலே தான் இஸ்ரவேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று அழைக்கப்படுகிறார். കാരണം ആയുധമില്ലാത്ത ഒരു മതിലിനെ ഇടിക്കുവാൻ കഴിവുള്ളവൻ ജീവനുള്ള സർവശക്തനായ ദൈവം മാത്രമാണ്. எனவே ஆயுதம் இல்லாமல் ஒரு மதிலை இடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமே. ഇപ്പോൾ ഈ മതിൽ ഇടിക്കപ്പെട്ടു. இப்பொழுது இந்த மதில் இடிக்கப்படுகிறது. 6:26 ശ്രദ്ധിച്ചേ. 6-ാം അധികാരം 26-ാவது വചനത്തെ ഗവനിയുங்கள். യോശുവ അവിടെ ഒരു കാര്യം പറയുന്നുണ്ട്. ആ പട്ടണത്തെ ഒന്ന് ശപിക്കുന്നുണ്ട്. இங்கே யோசுவா அந்த பட்டணத்தை சபிக்கிறதை ഒരു ശബ്ദം ചെയ്യുന്നുണ്ട്. 26 அங்கே சபிக்கிறதை பார்க்கிறோம். 6:26 അക്കാലത്ത് യോശുവ ശപഥം ചെയ്തു, ഈ യെരിഹോ പട്ടണത്തെ പണിയുവാൻ തുനിയുന്ന മനുഷ്യൻ യഹോവയുടെ മുമ്പാകെ ശപിക്കപ്പെട്ടവൻ. അവൻ അതിൻ്റെ അടിസ്ഥാനമിടുമ്പോൾ അവൻ്റെ മൂത്ത മകൻ നഷ്ടമാകും, അതിൻ്റെ കതക് തൊടുക്കുമ്പോൾ ഇളയ മകൻ നഷ്ടമാകും എന്ന് പറഞ്ഞു. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அவன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது அதன் தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். ഇപ്പോൾ ഈ ശാപം ഈ പട്ടണത്തിൽ വീണു. இப்பொழுது இந்த சாபம் இந்த பட்டணத்தின் மேல் விழுந்திருக்கிறது. ആരെങ്കിലും ഈ മതിൽ വീണ്ടും പണിയുവാൻ തുടങ്ങിയാൽ അവൻ ശപിക്കപ്പെട്ടവൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞു. யாராவது இந்த பட்டணத்தை மீண்டுமாய் கட்டும்படி துவங்குகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று அங்கே யோசுவா சொல்லி இருக்கிறார். ഈ വിഷയം അവിടെ നിൽക്കട്ടെ, നമുക്ക് മറ്റടുത്ത വിഷയത്തിലേക്ക് ഒന്ന് പോയിട്ട് വരാം. இதை நினைவிலே கொள்ளுங்கள். நாம் மீண்டுமாய் வேறொரு விஷயத்தை சிந்தித்து விட்டு கடந்து வருவோம். ഈ പട്ടണത്തെ പിടിച്ച് ഇത് നിരപ്പാക്കുന്നതിന് മുമ്പ് ദൈവം അവരോട് പറഞ്ഞു, ഈ പട്ടണത്തിലുള്ളതെല്ലാം ശപഥാർപ്പിതമാണ്, അതുകൊണ്ട് ഇവിടെ നിന്ന് നിങ്ങൾ ഒന്നും എടുക്കരുത്. இந்த பட்டணத்தை நீங்கள் பிடிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லியிருந்தால் இந்த பட்டணத்தில் உள்ளவை எல்லாம் சாபத்துக்கு ஈடானவைகளாக இருக்கிறது, எனவே இதிலிருந்து நீங்கள் ஒன்றையும் எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ഈ വിഷയം എടുക്കരുതെന്ന് പറഞ്ഞ് കേട്ടതായ നിബന്ധന, അതിനു മുമ്പ് നിബന്ധന എല്ലാം അവർ പാലിച്ചു. அதற்கு முன்னே இருக்கிற சகல நிபந்தனைகளையும் அவர்கள் கைக்கொண்டார்கள். ഇപ്പോൾ ഇടിക്കപ്പെട്ടിരിക്കുകയാണ്. இப்பொழுது பட்டணம் இடிக்கப்பட்டிருக்கிறது. അവർ അകത്തേക്ക് പ്രവേശിച്ചിരിക്കുകയാണ്. அவர்கள் உள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். ഇപ്പോൾ അവർ പട്ടണത്തിനകത്താണ്. இப்பொழுது பட்டணத்துக்கு உள்ளே இருக்கிறார்கள். ഇപ്പോൾ അവരുടെ കണ്ണിൽ കാണുന്നത് മുഴുവനും നല്ല നല്ല സാധനങ്ങൾ. இப்பொழுது அவருடைய கண்களிலே அவர்கள் பார்ப்பதெல்லாம் நல்ல நல்ல பொருட்களை பார்க்கிறார். പക്ഷെ ദൈവം പറഞ്ഞിട്ടുണ്ട്, നീ അവിടെ നിന്ന് ഒന്നും എടുക്കരുത്. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இது சாபத்திற்கு ஈடானவைகள், இதிலிருந்து ஒன்றையும் நீ எடுக்க கூடாது. പക്ഷേ ജനങ്ങൾ അകത്തേക്ക് പ്രവേശിച്ചപ്പോൾ മിക്കവാറും ചിലർക്കൊക്കെ കണ്ടപ്പോൾ തന്നെ എന്തെങ്കിലുമൊക്കെ എടുക്കണമെന്നൊക്കെ ചിന്ത തോന്നി. ஆனால் ஜனங்கள் உள்ளே பிரவேசித்த பொழுது பார்த்த பொழுது எதையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். എടുക്കണമെന്ന ചിന്ത വരും, പക്ഷേ അയ്യോ ദൈവം പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ എടുക്കരുത്. எடுக்க வேண்டும் என்று எண்ணம் வரும் பொழுது அவர்களுக்கு நினைவிலே சிலருக்கு வரும், ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே எடுக்க கூடாது. ഇത് ശപഥാർപ്പിതമാ, പൊന്ന് വെള്ളി ഇതൊക്കെ ആലയത്തിന് പോകണം, മറ്റ് ആടുമാടുകൾ അങ്ങനെയുള്ള വസ്തുവകകൾ ഇതൊക്കെ എടുക്കാൻ പാടില്ലെന്ന് ദൈവം പറഞ്ഞതനുസരിച്ച് ചിലരൊക്കെ വേണ്ട എന്ന് പറഞ്ഞു ഒതുങ്ങി. பொன் வெள்ளி போன்றதான காரியங்கள்லாம் ஆலயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், மற்ற ஆடு மாடுகள் மற்ற காரியங்கள் எல்லாமே எடுக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இருப்பினும் எடுக்க துணியும் போது ஆண்டவருடைய வார்த்தை நினைவுக்கு சிலர் எடுக்காமல் இருந்தார்கள். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇത് തന്നെയല്ലേ? നമ്മുടെ வாழ்க்கையிலும் இப்படித்தானே. ചിലതൊക്കെ മുന്നിൽ കാണുമ്പോൾ അത് ആഗ്രഹം തോന്നും, പക്ഷെ വചനം നമ്മുടെ ഹൃദയത്തിലോട്ട് സംസാരിക്കുമ്പോൾ വേണ്ട വേണ്ട ഇത് ചെയ്യരുത് അല്ലെങ്കിൽ തുടരുത് എന്ന് നമ്മുടെ ചിന്ത. சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு ஆசை உண்டாகும், ஆனால்
வசனம் நம்முடைய நினைவிலே வரும் பொழுது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது செய்யக்கூடாது என்று நாம் உணர்த்தப்படுகிறோம். പക്ഷെ ചില സാധനങ്ങൾ കണ്ടപ്പോൾ ആഖാൻ എന്ന് പറയുന്ന ഒരു മനുഷ്യന് തന്റെ ചിന്താ മണ്ഡലത്തിൽ കിടന്ന് കുഴഞ്ഞു മറിയുക, അത് എടുക്കാനുള്ള ആഗ്രഹം തോന്നുക. ஆனால் சில காரியங்களை பார்த்த பொழுது ஆகான் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதனுக்கு அதை அவன் மனதிலே மிகுந்த குழப்பம் அடைகிறான், அதை எடுப்பதற்காக துணிகிறான். ശബ്ദാർപ്പിതമായത് ചിലത് താൻ എടുക്കുന്നു, സൂക്ഷിച്ചു വെക്കുന്നു. சாபத்துக்கீடானவைகளே சிலதை எடுத்து அவன் பத்திரமாய் வைத்துக் கொள்கிறான். ഈ സമയത്ത് അവർ ഇതൊന്നും ആരും അറിഞ്ഞിട്ടില്ല. ஆனால் இவன் செய்ததான விஷயத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. ഒരുവൻ ചെയ്യുന്ന പാപം, ഒരുവൻ ചെയ്യുന്ന തെറ്റ് ഒരു കുടുംബത്തെയോ ഒരു സമൂഹത്തെയോ നശിപ്പിക്കും എന്നുള്ളതിന്റെ തെളിവ് ആക്കാൻ യോശുവ 7-ാം അധ്യായത്തിൽ പഠിപ്പിക്കുന്നു. ஒருவன் செய்கிறதான தவறு மற்றாரும் அறியாமல் இருந்தால் கூட அவன் மறைமுகமாக செய்கிறதான இந்த காரியம் ஒரு குடும்பத்தையோ ஒரு தேசத்தையோ ஒரு சபையோ அது நாசத்தை கொண்டு வருகிறது என்பதை யோசுவா 7-ாம் அதிகாரத்தில் പഠിപ്പിക്കുന്നു. 7-ാം அதிகாரத்தில் ஆகான் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ഇപ്പോൾ താൻ ചില കാര്യങ്ങൾ എടുത്ത് കുഴിച്ചിട്ടിരിക്കുകയാണ്. ഇപ്പോൾ ചില விஷயங்களை எடுத்து அவன் குழி தோண்டி புதைத்து வைத்திருக்கிறான். ഇപ്പോൾ ഒന്നും അറിയാതെ വീണ്ടും അടുത്തൊരു പട്ടണം, തൊട്ടടുത്തുള്ള ഹായ് എന്ന് പറയുന്നതായ പട്ടണത്തെ പിടിച്ചടക്കണം. இப்பொழுது ஒன்றும் அறியாதவர்களைப் போல அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஆயி என்று சொல்கிறதான பட்டணத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். ഇപ്പോൾ ഇവിടെ രണ്ട് കാര്യം നമുക്ക് ചിന്തിക്കാൻ കഴിയും. இங்கே இரண்டு விஷயங்கள் நாம் சிந்திக்க முடிகிறது. ഇപ്പോൾ യോശുവയുടെ ചിന്ത എന്താണ്, അല്ലെങ്കിൽ ജനങ്ങളുടെ ചിന്ത എന്താണ്? இப்பொழுது யோசுவாவினுடைய இல்லை என்றால் ஜனங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கிறது? അടുത്തതൊരു ചെറിയ പട്ടണം, അത് ഈസിയാ, പ്രശ്നമൊന്നുമില്ല, പെട്ടെന്ന് പിടിക്കാം. அடுத்து அவர்கள் பிடிக்க போகிற பட்டணம் எரிகோவை போல அல்ல, மிகவும் சுலபமான மிகவும் சின்ன ஒரு பட்டணம். ഇത്രയും വലിയ മതിൽ ഞങ്ങൾക്ക് ചെയ്യാൻ പറ്റുമെങ്കിൽ ഈ ഹായ് എന്ന് പറയുന്നത് വളരെ ലളിതമായി, ഈസിയാ, നമുക്ക് കുറച്ചു പേരെ കൊണ്ട് കാര്യം സാധിക്കും. இவ்வளவு பெரிய எரிகோ பட்டணத்தையே நம்ம பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற போது அந்த ஆயி பட்டணம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சின்ன பட்டணம், சுலபமா ஜெயித்து விடலாம் என்று சிந்திக்கிறார்கள். പെട്ടെന്ന് നമുക്ക് അതിനുള്ള കാര്യങ്ങളൊക്കെ അറേഞ്ച് ചെയ്തു. எனவே அதை பிடிப்பதற்கான காரியங்கள் எடுத்து முன்னேறுகிறார்கள். യോശുവയും കൂട്ടരും, യോശുവ പറഞ്ഞു നമുക്ക് ഒത്തിരി പേരൊന്നും വേണ്ട, എത്ര പേര് മതി, 3000 അതിന്റെ 3-ാം വാക്യത്തിലുണ്ട്, 2000-3000 போயால் மதி ஹாயியை பிடிச்சடக்கலாம். யோசுவா சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய திரள் கூட்டம்லாம் போக வேண்டியதில்லை, ஆயுப்பட்டணம் ரொம்ப சின்னது, எனவே 2000-3000 பேரோ போன 2000-3000 பேர் போய் அதை முறியடிக்கலாம் என்று யோசுவாவும் சொல்றார். സർവ്വജനത്തെയും അവിടേക്ക് അയച്ച് കഷ്ടപ്പെടുത്തണ്ട, எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்கிறார். ഹായ് പട്ടണം ആൾ ചുരുക്കം അത്ര, കുറച്ചു പേരേ ഉള്ളൂ, അതുകൊണ്ട് ഈസി ആയിട്ട് നമുക്ക് അങ്ങ് അവരെങ്ങ് നശിപ്പിക്കാം. எனவே யோசுவா 7-ாம் அதிகாரம் 3-ாம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆயி பட்டணம் மிகவும் சொற்பமான ஜனங்கள் தான் அங்கே இருக்கிறார்கள், மிகவும் சுலபமாக அதை பிடித்து விடலாம் என்று யோசுவா எரிகோவோடு ചേർന്നുള്ള പട്ടണമായതുകൊണ്ടാണ് നാം ഇത് പഠിക്കുന്നത്. எரிகோவோடு கூட சேர்ந்து இருக்கிற ஒரு பட்டணமாக இருப்பதினாலே தான் நாம் இதை குறித்தும் இங்கே படிக்கிறோம். ഇങ്ങനെ അവർ ഈസി ആയിട്ട് വിചാരിച്ചിട്ട് അതിനുള്ള കാര്യങ്ങളൊക്കെ അങ്ങോട്ട് ചെയ്യാൻ പോകുമ്പോഴാണ് ഇവിടെ ഒരുത്തൻ കുഴിച്ചിട്ടിരിക്കുന്ന, ആഖാൻ എന്ന വ്യക്തി കുഴിച്ചിട്ടിരിക്കുന്ന വിഷയത്തിൻ മൂലമായി ഹായി പട്ടണക്കാർ, വളരെ ചുരുങ്ങിയ ആളുകൾ ഇസ്രായേൽ ജനത്തെ തോറ്റ് ഓടിപ്പിക്കുവാനിടയായി. ஆனால் இங்கே அவ்விதமாய் அவர்கள் நினைத்து முன்னேறும் பொழுது அந்த ஆகான் என்று சொல்லுகிறவன் சாபத்துக்கேடானதை எடுத்து தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான், யாருக்கும் தெரியாது. ஆனால் இவ்வளவு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டு போகிறதான இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆயி பட்டணத்தில் இருக்கிற சொற்ப ஜனங்களினாலே முறியடிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மடங்கி முறியடிக்கப்படுகிறார்கள். ഇപ്പോൾ ഇവർക്ക് എന്തു സംഭവിച്ചു എന്നുള്ളത് ചിന്തിക്കുകയാണ്. இப்பொழுது இவர்கள் என்ன சம்பவித்தது என்பதை குறித்து அவர்கள் யோசிக்கிறார்கள். ഇവർക്ക് എന്താണ് പരാജയം സംഭവിച്ചത്? இவ்விதமான தோல்வியின் காரணம் என்ன? ഞാൻ രണ്ട് വിഷയം അവിടെ പറയാം. இரண்டு காரியங்களை சொல்ல ഒന്ന്, விரும்புகிறேன். ദൈവം ചെയ്യരുത് എന്ന് പറഞ്ഞ കാര്യം ആക്കാൻ അതിനകത്ത് ഒരുത്തൻ ചെയ്തു. ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னதான விஷயத்தை ஆகான் என்று சொல்லுகிறவன் அவர்களுக்குள்ளே ஒருவனாகிய அவன் செய்கிறான். ഇതാണ് പ്രധാന വിഷയം. ആഖാൻ ചെയ്ത തെറ്റുകൊണ്ടാണ് സംഭവിച്ചത്. எனவே இந்த தோல்விக்கு காரணம் ஆகான் செய்த இந்த மகாபிரிய தவறு. പക്ഷേ യോശുവയിൽ നിന്ന് ദൈവം നമ്മെ മറ്റൊരു കാര്യം പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. ஆனால் யோசுவாவிடத்திலிருந்து தேவன் இன்னொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். വളരെ സിമ്പിൾ ആയിട്ട് വിചാരിച്ചു, കഴിഞ്ഞ നാളുകളിലത്തെ എക്സ്പീരിയൻസ് വെച്ചിട്ട് ദൈവത്തോട് ചോദിക്കാതെ എക്സ്പീരിയൻസ് കൊണ്ട് കാര്യം നടക്കും, സിമ്പിൾ ആയിട്ട് വിചാരിച്ചു. ഒരു യുദ്ധം சிம்பிள் ஆயிட்டு விசாரிക്കാൻ பாடில்ல. எனவே யோசுவாவிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம், கடந்த நாட்களில் அவனுக்கு உண்டானதான அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல் அவன் அனுபவத்திலே காரியத்தை சாதித்து விடலாம் என்று இந்த ஆயி பட்டணத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு போகிறான். ஒருபோதும் நம்முடைய யுத்தங்களை நாம் சுலபமாக சாதாரணமாக நினைக்க கூடாது. ഇപ്പോൾ ആര്
കൂടെ ഇല്ല ഇവരുടെ കൂടെ. இப்பொழுது யார் இவர்களோடு கூட இல்லை? ദൈവം ഇവരുടെ കൂടെ ഇല്ല. தேவன் இவர்களோடு கூட இல்லை. കാരണം ആഖാൻ തെറ്റ് ചെയ്തിരിക്കുകയാ. ஏனென்றால் ஆகான் தவறு செய்திருக்கிறார். അവരുടെ ചിന്തകൾക്ക് മാറ്റമുണ്ടാകണം. ഇന്നലെ സംഭവിച്ചതുപോലെ ഇന്നും സംഭവിക്കുന്നു വിചാരിക്കരുത്. அவர்களுடைய சிந்தனைக்கு மாற்றம் உண்டாக வேண்டும். நேற்றைக்கு சம்பவித்தது போல இன்றைக்கு சம்பவிக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. പ്രിയ ദൈവഭക്തരെ, ഒരുപക്ഷെ ഇന്നലെ നാം വലിയ യുദ്ധം ചെയ്ത് ജയിച്ചവരായിരിക്കും. ஒருவேளை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு மிகப்பெரிய யுத்தத்திலே நாம் ஜெயித்திருக்கலாம். പക്ഷെ ഇന്നത്തെ യുദ്ധം വേറെയാ. ஆனால் இன்றைய யுத்தம் என்று சொல்வது அது வேறு விஷயமாய். ദൈവം നമ്മുടെ കൂടെ ഇല്ലാത്ത ഒരു യുദ്ധം നമുക്ക് തികച്ചും പരാജയമാണ്. தேவன் நம்மோடு கூட இல்லாத யுத்தமானது மிகவும் தோல்வியாகவே அமையும். ഇന്ന് തെറ്റ് ചെയ്തിട്ട് ദൈവഹിതമില്ലാത്ത ചെയ്തിട്ട് ഒരു യുദ്ധത്തിന് പോയി നിന്നാൽ പരാജയപ്പെടും. இன்றைக்கு தவறு செய்துவிட்டு நாம் ஒரு யுத்தத்திற்கு போய் நின்றால் அங்கே தோல்வியை தாம் சந்திப்போம். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ചില പരാജയങ്ങൾ അങ്ങനെ സംഭവിക്കുന്നതാണ്. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் அவ்விதமாகத்தான் சம்பவிக்கின்றன. വലിയ കാര്യങ്ങളൊക്കെ നാം ജയിച്ചിട്ടുണ്ട്. மிகப்பெரிய ஜெயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். അയ്യോ, ഇതിൽ നിന്ന് എങ്ങനെ ഈ എരിഹോ കോട്ട എങ്ങനെ ഇടിക്കും എന്ന് നാം ചിന്തിച്ചിട്ടുണ്ട്. இந்த எரிகோ கோட்டை எவ்விதமாய் நாம் இடிப்போம், எவ்விதமாய் இதை ஜெயிப்போம், முறியடிப்போம் என்று நாம் சிந்தித்திருக்கிறோம். ഈ വിഷയം എങ്ങനെ നടക്കും എന്ന് നാം വലിയ കാര്യമായിട്ട് ചിന്തിച്ചിട്ടുണ്ട്. இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று பெரிய காரியமாய் நாம் പക്ഷെ சிந்தித்திருக்கிறோம். വളരെ സിമ്പിൾ ആയിട്ട് നാം വിചാരിച്ചതിനേക്കാൾ ലളിതമായിട്ട് ആ പ്രശ്നം സോൾവ് ആയിട്ട്, மிகவும் சுலபமாக நாம் நினைத்ததை காட்டிலும் ஈஸியாக அந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது. പക്ഷെ ചെറിയ ചില വിഷയങ്ങൾ, ஆனால் சின்ன சில காரியங்கள் നമ്മളെ കൊണ്ട് കൈകാര്യം ചെയ്യാനേ പറ്റത്തില്ല. நம் மூலமாக அதை செயல்படுத்த முடியவில்லை. ചെറിയ വിഷയമാ, പക്ഷെ പറ്റുന്നില്ല. ஆனால் சின்ன காரியம் தான் நம்மால் செய்ய முடியவில்லை. വലിയ വിഷയം ഈസി ആയിട്ട് ചെയ്തു, ചെറിയ വിഷയം പറ്റുന്നില്ല എന്ന് പറഞ്ഞാൽ, பெரிய காரியத்தை ரொம்ப சுலபமா முடிச்சிட்டோம், ஆனா சின்ன விஷயத்தை நம்மால செய்ய முடியலன்னு சொன்னா, 1,00,000 രൂപയുടെ പ്രോബ്ലം പെട്ടെന്ന് സോൾവ് ചെയ്തു, 1000 രൂപയുടെ പ്രോബ്ലം സോൾവ് ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല. 1,00,000 ரூபாயுடைய பிரச்சனையை ரொம்ப சுலபமா முடிச்சிட்டோம், ஆனா 1000 ரூபாயுடைய பிரச்சனையை நம்மால முடிக்கவே முடியல. ഇതുപോലെയാ ഇവിടെ സംഭവിക്കുന്നത്. നമ്മുടെ ചിന്ത പലപ്പോഴും ഇത് പറ്റും, ഈസി അല്ലേ, കുഴപ്പമില്ല എന്നൊക്കെ നമ്മുടെ ചിന്ത. ஒருவேளை இது இங்கேயும் அவிதமாகத்தான் சம்பவிக்கிறது. நாம் பல விஷயங்களும் இவ்விதமாகத்தான் நினைத்து விடுகிறோம், முடிச்சலாம், சின்ன விஷயம் தானே என்று நினைக்கிறோம். പക്ഷേ അത് നമ്മുടെ മുമ്പിൽ ഇന്നും മല പോലെ നിൽക്കുകയാണ്. ஆனால் அந்த விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மலை போல நின்று கொண்டிருக்கிறது. അതുകൊണ്ട് എക്സ്പീരിയൻസ് കൊണ്ട് നാം ഒരു യുദ്ധം ചെയ്യാമെന്ന് വിചാരിച്ചാൽ നടക്കില്ല. ஆனால் அதனாலே அனுபவத்தை வைத்துக்கொண்டு நாம் ஒரு காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது. അനുഭവം കൊണ്ട് നമുക്ക് യുദ്ധം ചെയ്യാൻ പറ്റില്ല. அனுபவத்தினால் யுத்தத்தை நடப்பிக்க முடியாது. ഒന്ന് ദൈവം കൂടെയുണ്ടോ എന്നുള്ള ഉറപ്പ് വരുത്തണം. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்றதான உறுதி நமக்கு தேவை. എരിഹോ കോട്ട ഇടിക്കുമ്പോൾ ദൈവം ഉണ്ടായിരുന്നു, ഹായിലേക്ക് പോയപ്പോൾ ദൈവമില്ല, കാരണം ദൈവത്തിന് വരാൻ കഴിയുന്നില്ല. எரிகோ கோட்டையை சுற்றி வரும் பொழுது, அது இடிக்கப்படும் பொழுது கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் ஆயப்பட்டிடத்துக்கு நேராக போன பொழுது கர்த்தர் கூட இல்லை, ஏனென்றால் அவர் அவர்களோடு கூட வர இயலாது. ഇപ്പോഴാണ് യോശുവ വിവരം മനസ്സിലാക്കുന്നത്. இப்பொழுதுதான் யோசுவா காரியத்தை புரிந்து கொள்கிறார். അവിടെ കാര്യങ്ങളൊക്കെ ചീട്ടിടുന്നുണ്ട്. ചീട്ട് ആഖാന്റെ പേരിൽ വീണു. அங்கே சீட்டு போட்டு பார்க்கிறார்கள், அங்கே சீட்டு ஆகானின் பேரிலே விழுகிறது. ആഖാൻ തെറ്റു ചെയ്തു എന്ന് മനസ്സിലാക്കി അവനെ കൊണ്ടുപോയി ഒരു താഴ്വരയിലെ കല്ലെറിഞ്ഞു കൊന്നു. അതിന് ആഖോർ താഴ്വര എന്ന് പേരിട്ടു. அங்கே ஆகாரனுடைய தவறை கண்டுபிடித்துகிறார்கள். அவனை அங்கே ஆகானை அங்கே ஆகோர் பள்ளத்தாக்கிலே கொண்டு சென்று கல்லெறிந்து அவனை கொண்டு போடுகிறார்கள். ഇവിടെ ആഖാന്റെ കാര്യവും കുടുംബത്തിന്റെ കാര്യവും അവസാനിച്ചു. இங்கே ஆகான் அவனுடைய குடும்பத்தினுடைய விஷயங்கள் அங்கே முடிந்து போகிறது. ഇവിടെ നാം ചിന്തിക്കും, ദൈവം വലിയ പ്രവൃത്തിയില്ലേ ചെയ്ത്, ഇങ്ങനൊക്കെ ദൈവം ചെയ്യാമോ? நாம் இங்கே நினைக்கலாம், ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்வாரா? ഒരു ആഖാൻ മുഖാന്തരം അവന്റെ കുടുംബം മുഴുവൻ എന്തിനാ നശിപ്പിച്ചേ? ஒரு ஆகான் நிமித்தமாக உன் குடும்பத்தை நாசம் பண்ணி போட்டார். ഇല്ലെങ്കിൽ ഒരു ചെറിയ കാര്യം ഒന്ന് ആഗ്രഹിച്ചു, അതൊന്ന് എടുത്ത് കുഴിച്ചിട്ടു, പാത്തു വെച്ചു, ഇത്രേ ഉള്ളൂ. അതിന് ദൈവം ഇത്ര വലിയ കാര്യം ചെയ്യാമോ? ஒரு சின்ன விஷயம் தான், கொஞ்சம் ஒரு ஆசைப்பட்டுட்டா, ஆசைக்குன்னு எடுத்துக்கிட்டான், மறைச்சு வச்சுக்கிட்டான், இதுக்கு போய் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யணுமா ஆண்டவர்? ഒരു പക്ഷെ നമുക്ക് അവിടെ നിന്ന് നിന്ദിക്കാം, ദൈവം നീതിയുള്ള ദൈവമല്ലയോ, ഈ വിഷയം ഇങ്ങനെ ദൈവം കൈകാര്യം ചെയ്യണമായിരുന്നോ? நாம் ஒருவேளை விதமாய் சிந்திக்கலாம், ஆண்டவர் நீதிபரராகிய தேவனாய் இருக்கிறாரே, ஆண்டவர் இந்த விஷயத்தை இப்படி அவர் செயல்படுத்தலாம். പ്രിയ ദൈവ പൈതലെ, നാം മനസ്സിലാക്കേണ്ട ഒരു വിഷയം, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், അത്രയധികം സ്നേഹിച്ച ജനമായത്, அந்த அளவுக்கு ஆண்டவர் நேசித்ததான ஜனங்களாயிருக்கிறார். ദൈവം അത്ര പൊന്നുപോലെ കൊണ്ടു നടന്ന ജനമാ. ஆண்டவர் அவர்களை ஒரு தங்கத்தை போல அவர்கள் பாதுகாப்பாக ഓമനിച്ചു കൊണ്ട് നടന്ന ജനം, அவர்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்தினதான ஜனம். മറ്റു ഒരു ജാതികൾക്കും ചെയ്യാത്തതുപോലെ ഈ ജനം ദൈവം തന്റെ സ്വന്തം ജനത്തിന് ചെയ്തു കൊടുത്തു. மற்ற ஒரு ஜாதிகளுக்கும் செய்யாத விதத்திலே இந்த தங்களுடைய சொந்த ஜனமாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு സ്വർഗ്ഗത്തിൽ നിന്ന്
നിന്ന് ഭക്ഷണം കൊടുത്തു. പരലോകത്തിലിരുന്നവർക്ക് മന്നാവെ കൊടുക്കുക. എവിടെ നിന്നൊക്കെയോ കാടപ്പക്ഷികളെ കൊണ്ടുവന്ന് തങ്ങളുടെ വീട്ടിന് മുമ്പിലിട്ടു. കാടകളെ കൊണ്ടുവന്ന് അവരുടെ വീട്ടുക്ക് മുൻപാக അവർക്ക് കൊടുത്തു. അവരുടെ വസ്ത്രം പഴകാതെ സൂക്ഷിച്ചു. അവരുടെ വസ്ത്രങ്ങൾ പഴമയായി പോകാமல் അവർക്ക് വേറൊരു ചെരുപ്പ് വാങ്ങിക്കേണ്ട ആവശ്യമില്ല. അതുപോലെ ദൈവം അതിനെ അവர்கள் வேறொரு செருப்பை வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லாத விதத்தில் அவர்களை ഈ நடத்தினார். കുഞ്ഞുങ്ങൾ വളരും തോറും ചെരുപ്പ് അങ്ങ് വളരുക. இந்த குழந்தைகள் வளர வளர அவர்கள் பெரிதாக அவருடைய செருப்பும் வளர்ந்து கொண்டே കാരണം 40 വർഷം വനത്തിൽ ചുറ്റിയതല്ലേ. 40 ആണ്ടുകൾ ഇവർ വനാന്തരത്തിൽ നടந்தார்கள். 40 വർഷം ആമേൻ. ഒരു വയസ്സുള്ള കുഞ്ഞ് മിസ്രൈമിന്റെ അടിമത്തത്തിൽ നിന്ന് പുറത്തേക്ക് വന്ന് 40 വർഷം ഇവിടെ ചുറ്റി നടന്നാൽ ഇപ്പൊ ആ കുഞ്ഞിന് 40 വയസ്സുണ്ട്. ஒரு வயசு இருந்தபோது அந்த அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட துவங்கினவர்கள் 40 ஆண்டுகள் சுற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த குழந்தைக்கு 40 வயதாகிவிட்டது. ദൈവം പറയുന്നു ഇവരുടെ വസ്ത്രം പഴകിയില്ല, ചെരുപ്പ് ജീർണിച്ചൊന്നും പോയിട്ടില്ല. அவ்வளவு நாட்களாயும் அந்த செருப்பும் அதை பெரிதாக்கி கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வஸ்திரமோ செருப்போ பழமையாய் போகவில்லை. മരുഭൂമിയിൽ നിന്ന് വേറെ വസ്ത്രമൊന്നും ഇവർ വാങ്ങിച്ചിട്ടില്ല. വനാന്തരത്തിൽ വേറെ വസ്ത്രങ്ങളെ വാങ്ങவில்லை. അങ്ങനെ ഇവർ ദൈവം അങ്ങനെ ഓമനിച്ചു കൊണ്ട് നടന്ന ജനത്തിന് அவ்வளவு அழகாக நேசித்து பாதுகாப்பாக நடத்தின இந்த ஜனங்கள் ഒരു വാക്ക് പറയുമ്പോൾ കേട്ടാൽ എന്താ? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் கீழ்ப்படிந்தால் தான் என்ன? നീ അത് എടുക്കണ്ട, അത് നിനക്ക് പറ്റത്തില്ല എന്ന് മാത്രമല്ല ദൈവം പറഞ്ഞുള്ളൂ. ஆண்டவர் இவ்வளவுதானே சொல்லுகிறார். அதை எடுக்காதப்பா, அது சாபத்துக்குள்ளது, அது தொடாதேன்னு தானே சொல்லுகிறார். അത് നിന്റെ നന്മയ്ക്ക് വേണ്ടിയല്ലേ കർത്താവ് പറഞ്ഞത്? அது உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் ஆண்டவர் ഇത് சொல்லுகிறார். ശപഥാർപ്പിതമായി ഇത് നീ തിന്നാലോ നിന്റെ കൈവശം വെച്ചാലോ നീ ശാപമായി പോകും. അതുകൊണ്ടല്ലേ അത് എടുക്കണ്ടെന്ന് പറഞ്ഞേ. இது சாபத்துக்கு ஈடானது. இதை நீ சாப்பிட்டாலோ உன்னுடைய கரத்தில் வைத்திருந்தாலோ அது சாபமாய் போகும் என்று தானே அவர் சொல்லுகிறார். അത് എടുക്കാതെന്ന് മാത്രം പറഞ്ഞിട്ടും നീ കേൾക്കാത്തത് കൊണ്ട് നിന്നെ ഇതിൽ മേലിലൊന്നും ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. அதை எடுக்காதே என்று சொன்ன பிறகு அதற்கு பிறகும் நீ கேட்காதே, அதற்கு மேல் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ഇതാണ് കർത്താവിന് നമ്മോടുള്ള നീതി. இதுதான் ஆண்டவருக்கு நம்மையில் இருக்கிறதான நீதியாக. എല്ലാ നന്മകളും കർത്താവ് നമുക്ക് തന്നിട്ടുണ്ട്. எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ഒന്നിനും കുറവില്ലാതെ കർത്താവ് നമ്മെ നടത്തി വരികയാണ്. ஒன்றுக்கும் குறைவில்லாமல் அவர் நம்மை நடத்துகிறார். വലിയ കാര്യം ഒന്നും കർത്താവ് നമ്മുടെ അടുത്ത് ചോദിക്കുന്നില്ല. பெரிய விஷயங்கள் ஒன்றும் நம்மிடத்தில் கேட்கவில்லை. ചെറിയ ചെറിയ കാര്യങ്ങൾ മാത്രമേ കർത്താവ് നമ്മോട് പറയുന്നുള്ളൂ. சின்ன விஷயங்களை தான் அவர் நம்மிடத்தில் கேட்கிறார். നീ വചനം വായിക്ക്, நீ வசனத்தை வாசி, ശരിക്ക് പ്രാർത്ഥിക്ക്, நன்றாய் ஜெபம் பண்ணு, വചനം ധ്യാനിക്ക്, வசனத்தை தியானம் பண்ணு, ഉപവസിക്ക്, உபவாசம் பண்ணு, പ്രാർത്ഥിക്ക്, ஜெபி, ശരിക്കും ചർച്ചിന് പോ, ஆலயத்துக்கு சரியாய் வா, ചർച്ചിൽ പോകാതിരിക്കാതെ ஆலயத்துக்கு போகாமல் இருக்காதே, ബൈബിൾ സ്റ്റഡിക്ക് പോയി അറ്റൻഡ് ചെയ്യ്, வேதபாட நிகழ்ச்சிக்கு வேதபாடத்துக்கு போ, വചനം പഠിക്ക്, வசனத்தை கற்றுக்கொள். ഇത്രയൊക്കെ മതി കർത്താവിന്. ஆண்டவர் இவ்வளவுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ലക്ഷക്കണക്കിന് നീ കൊണ്ടുപോയി കൊടുന്ന് ഒരിക്കലും ദൈവം പറഞ്ഞില്ല. லட்சக்கணக்கா கொண்டு போய் கொடுன்னு ஆண்டவர் சொல்லல. അതൊരു നിബന്ധന തന്നിട്ടേ ഉള്ളൂ. നീ വേണമെങ്കിൽ കൊടുക്ക, അനുഗ്രഹിക്കപ്പെടണമെങ്കിൽ കൊടുക്ക. ആശീർവദിക്കപ്പെட വേண்டுമെന്നാൽ കൊടുന്ന് ആண்டவர் നിബന്ധന. അതിനപ്പുറം ഒന്നും ദൈവം ചോദിച്ചില്ല. നീ കറക്റ്റ് ആയിട്ട് എന്നെ അനുസരിച്ച് നടന്നാൽ മാത്രം മതി. அதற்கு அவன் ஒன்றும் ஆண்டவர் கேட்கவில்லை. நீ சரியாக எனக்கு கீழ்ப்படிந்து நட ഇത് என்று சொல்கிறார். ചെയ്യാത്തപ്പോഴ ചിലപ്പോൾ ചില പണിഷ്മെന്റ്, ചില ശിക്ഷ നമുക്ക് ലഭിക്കുന്നു. இதை செய்யாதிருக்கும் பொழுதுதான் சில தண்டனைகள் நமக்கு உண்டாகிறது. അങ്ങനെയാണ് ഈ ആഖാനും അവിടെ സംഭവിച്ചത്. அப்படித்தான் இந்த ஆகானுடைய வாழ்க்கையிலும் சம்பவித்தது. ആഖോർ താഴ്വര കാണുമ്പോൾ എല്ലാവരും ചിന്തിക്കും. ஆகோர் பள்ளத்தாக்கை பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாரும் சிந்திப்பார்கள். അന്ന് ദൈവത്തിന്റെ കൽപ്പന അനുസരിക്കാത്തത് കൊണ്ട് സംഭവിച്ച തെറ്റാണ് ഈ ആഖോർ താഴ്വര. அன்றைக்கு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் சம்பவித்ததினாலே உண்டானதுதான் இந்த பள்ளத்தாக்கு. ഇപ്പോൾ യോശുവ ദൈവത്തോട് ക്ഷമ ചോദിച്ചിട്ട് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുകയോ കർത്താവ് എന്താ സംഭവിച്ചേ? இப்பொழுது யோசுவா ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? 8-ാം അധ്യായത്തിൽ ദൈവം പറയുന്നു, നീ ശരി, ഓക്കെയാ, എല്ലാം ഓക്കെയാ, ഇനി ഇപ്പൊ കായിലേക്ക് പോ. ஆண்டவர் 8-ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், எல்லாம் சரியானது, இப்பொழுது நீ ஆயிக்கு நேராய் புறப்பட்டு അവിടെ പറയുന്നുണ്ട്, നീ 2000-3000 അല്ല, നീ 30,000 கொண்டுപോ. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ 2000-3000 அல்ல 30,000 கொண்டு செல்லும்படியாய் சொல்லு. ഇപ്പോൾ ആദ്യം ചെയ്തത് എന്തായിരുന്നു? அப்படி என்றால் முதலாவது இவன் செய்தது என்ன? யோசுവയുടെ ആലോചനയായിരുന്നു. அது யோசுவாவினுடைய திட்டமாக இருந்தது. അതുകൊണ്ടാ പറഞ്ഞ അവിടെ ആൾ ചുരുക്കമാണ്, 2000-3000 മതി. அவங்க கொஞ்ச ஜனங்கள் தான் இருக்கிறாங்க, 2000-3000 போதும்னு அவன் நினைக்கிறான். ഇവിടെ പറയുന്നുണ്ട്, നീ ഇപ്പൊ 30,000 ജനങ്ങളെ കൂട്ടിക്കൊണ്ട് ചെല്ല്. இங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், நீ இப்பொழுது 30,000 பேரை கூட்டிக்கொண்டு. അങ്ങനെ അവിടെ പോയി യുദ്ധം ചെയ്തു. ഹായി പട്ടണത്തെ തോൽപ്പിച്ചു. ഇസ്രായേൽ ജനം ജയിച്ചു. அவ்விதமாக ஹாயி பட்டணத்தை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள். ഇതൊക്കെ കഴിഞ്ഞപ്പോഴാണ് 2 മലയുണ്ട്, ഗെരിസീം, ഏബൽ. இதற்கு பிறகாக 2 மலைகளை பார்க்கிறோம். ഇത് ജയിച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ ഗെരിസീം, ഏബൽ എന്ന് പറയുന്ന 2 മലയിൽ കയറി ആവർത്തന പുസ്തകം 28-ാം അധ്യായത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന അനുഗ്രഹവും ശാപവും അവിടെ നിന്ന് വായിക്കുകയാണ്. இதற்கு பிறகு சொல்லப்பட்ட கெர்சீம், ஏபேல் என்று சொல்லப்படுகிற 2 மலைகளிலே ஏறி உபாகமும் 28-ാം അധ്യായത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന അനുഗ്രഹവും ശാപവും. 28-ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை சாபத்தையும் பார்க்கிறார்கள்.
ഞാൻ നിന്നെ വാലല്ല തലയാക്കും എന്നൊക്കെ നമ്മൾ എപ്പോഴും ഉച്ചരിക്കുന്ന ഭാഗം. நாம் அடிக்கடி சொல்லுகிறதான உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறதான விஷயம். ഒന്നാമത്തെ 28:1 പ്രധാനം. அந்த 28ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் Deuteronomy chapter 28 verse 1. உபாகம் 28:1. അവിടെ വായിക്കുന്നു, നീ യഹോവയുടെ വാക്കു കേട്ട് അനുസരിച്ചു. அங்கே விதமாய் வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு. ഇത് ചെയ്താൽ മതി. இது நீ செய்தால் போதும். വേറെ വലിയ കാര്യങ്ങളൊന്നും ചെയ്യണ്ട. ദൈവത്തിന്റെ കൽപ്പന പ്രമാണിച്ചാൽ മാത്രം മതി. நீ பெரிய காரியமா ஒன்னு சாதிக்க வேண்டியதில்லை, நீ கர்த்தருடைய கட்டளைகளை கவனித்தால். ഇവർ ജയിച്ചതിന് ശേഷം ഈ മലയിൽ കയറി നിന്ന് ഈ അനുഗ്രഹവും ശാപവും ജനങ്ങളെ വായിച്ചു കേൾപ്പിച്ചു. இவர்கள் ஜெயித்ததுக்கு பிறகு இந்த மலையின் மேல் ஏறி இந்த ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வாசித்து காட்டுகிறார். ഈ വിഷയം ഇവിടെ നിർത്തിയിട്ട് വീണ്ടും നാം 6:26 വരിക. വീണ്ടുമായി നാം 6ആം அதிகாரம் യോശുവ 6ആം அதிகாரம் 26வது வசனத்துக்கு வருவோம். അവിടെ നാം നിർത്തിയത് அங்கே நாம் விதமாய் சொல்லி நிறுத்தினோம். യോശുവ ശപഥം ചെയ്യുന്നു, ആ പട്ടണത്തിൽ ആരെങ്കിലും ഇനി മതിൽ പണിയാൻ വന്നാൽ അവൻ ശപിക്കപ്പെട്ടിരിക്കും. இங்கே யோசுவ 6:26 அங்கே ஒரு சாபத்தை கொடுக்கிறார். இந்த பட்டணத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். അടിസ്ഥാനമിടുമ്പോൾ മൂത്ത മകൻ നഷ്ടമാകും, കതക് തൊടുക്കുമ്പോൾ ഇളയ മകൻ നഷ്ടമാകും. அங்கே விதமாய் சொல்லப்படுகிறது, அவன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம். ഈ ശാപം ഇപ്പോൾ ഇവിടെ നിലവിലുണ്ട്. இந்த சாபம் இங்கே இருக்கிறது. ഇപ്പോൾ യോശുവയുടെ പുസ്തകം കഴിയുന്നു, யோசுவாவின் புஸ்தகம் நிறைவடைகிறது. ന്യായാധിപന്മാർ കടന്നു വരുന്നു, ന്യായാധിപதிகள் வருகிறார்கள். അതിനുശേഷം 1 ശമൂവേൽ 2 ശമൂവേൽ 1 சாமுவேல் 2 சாமுவேல். ഇപ്പോൾ രാജാക്കന്മാരുടെ കാലത്തിലേക്ക് വഴുതി മാറുകയാണ്. இப்பொழுது ராஜாக்களின் காலத்திலே வருகிறோம். ഇപ്പോൾ ഇസ്രായേലിന്റെ രാജാവായ ആഹാബിന്റെ കാലത്ത് വരുന്നു. இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினுடைய காலத்திலே வரும்போது 1 രാജാക്കന്മാർ 16ആം അധ്യായം നമുക്ക് എടുക്കാം. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Kings chapter 16. 1 ராஜாக்கள் 16. അവിടേക്ക് കടന്നു വരുമ്പോഴാണ് ഇവിടുത്തെ സംഭവം അവിടെ നടക്കാൻ പോകുന്നത്. இங்கு யோசுவா 6:26 சொல்லப்படுகிறதான அந்த காரியம் இந்த வேத பகுதியிலே நிறைவேறுகிறதை பார்க்க முடிகிறது. ഇവിടെ യോശുവയുടെ ഒരു ശാപം അവിടെ കിടക്കുകയാണ്. யோசுவாவினுடைய சாபம் அங்கே ഇപ്പോൾ അനേക നാളുകൾ കഴിഞ്ഞിരിക്കുന്നു, அநேக ஆண்டுகள் கடந்திருக்கிறது. ഇപ്പോൾ ആഹാബ് തനിക്ക് തോന്നിയ വിധത്തിൽ വിഗ്രഹാരാധനയിലേക്ക് ജനങ്ങളെ വഴിതെറ്റിച്ചു വിടുകയാണ്. இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் தனக்கு தன்னுடைய விருப்பத்தின்படியாக ஜனங்களை വിഗ്രഹാരാധനയ്ക്ക് നേരാக അവൻ നടത്തുகிறார். ഇപ്പോൾ ദേശം മുഴുവനും ഇസ്രായേൽ ജനം മുഴുവനും വഴുതി തെറ്റിപ്പോയി വിഗ്രഹങ്ങൾക്ക് ദൈവമേ എന്ന് വിളിച്ചപേക്ഷിക്കുകയാണ്. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழி விலகி അവർ സത്യമറിയാതെ വിഗ്രഹാരാധനയിലേക്ക് വഴുതി വീഴുകയാണ്. அவர்கள் விக்கிரகாராதனையிலே விழுந்து போகிறார்கள். മറ്റു രാജാക്കന്മാരെക്കാൾ ഏറ്റവും പാപം ചെയ്ത വിഗ്രഹാരാധനയിലേക്ക് ജനങ്ങളെ നയിച്ച ഒരു രാജാവാണ് ആഹാബ്. മറ്റെല്ലാ രാജാക്കളെ കാട്ടിലും അധികമായി വിഗ്രഹാരാധനയ്ക്ക് നേരാக ജനങ്ങളെ വഴിനടത്തുന്ന ഒരു രാജാதான் ആഹാബ് രാജா. ഈ ആഹാബിന്റെ കാലത്ത് ഒരു പ്രവാചകൻ എഴുന്നേറ്റത്. இந்த ஆகாப் ராஜாவின் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி எழும்பினார். ഏലിയാ പ്രവാചകൻ, எலியா தீர்க்கதரிசி. ആഹാബിന്റെ കാലത്ത് 16:34 ശ്രദ്ധിച്ച് 16:34 16ആം அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை கவனியுங்கள். ഈ ആഹാബിന്റെ കാലത്ത് ബേഥേലിയനായ ഹീയേൽ യെരിഹോ പണിതു. 1 ராஜாக்கள் 16:34 பார்க்கிறோம். அவன் நாட்களில் பெத்தேலூரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். നമ്മൾ 26 എന്നാണ് വായിച്ചത്. എരിഹോവിന്റെ മതിലെ പണിയാൻ വരുന്നവൻ ശപിക്കപ്പെട്ടവൻ. யோசுவா 6:26 വാസിக்கிறோம். വീണ്ടും இந்த എരിഹോவை എടുത്ത് കട്ടുகிறവൻ അവൻ ശപിക്കപ്പെട്ടവൻ என்று பார்க்கிறோம். ഇപ്പോൾ ശാപം നിലവിലുണ്ട്. ഇവിടെ ഒരുത്തൻ ബേഥേലിനായ ഹീയേൽ വരുന്നു, അവൻ പട്ടണം പണിയുന്നു. இப்பொழுது சாபம் அபங்கமாகவே நின்று கொண்டிருக்கும் பொழுது இங்கே பெத்தேலூரானாகி ஈயேல் என்பவன் அந்த எரிகோவை கட்டுகிறான். ഇപ്പോൾ ആരാണ് ശപിക്കപ്പെട്ടവൻ? இப்பொழுது ശപിക്കപ്പെട്ടവன் யார்? ബേഥേലിനായ ഹീയേൽ. இந்த பெத்தேலூரானாகி ஈயேல் ശപിക്കപ്പെട്ടവനായി. പ്രവചനത്തെ അന്നത്തെ പ്രവചനം യോശുവ പറഞ്ഞത് അതുപോലെ സംഭവിക്കുന്നു. அன்றைக்கு யோசுவா சொன்னதான தீர்க்க தரிசனம் அவ்வண்ணமாகவே இங்கே நிறைவேறுகிறது. അത് താഴോട്ട് വായിച്ച് യോശുവ മുഖാന്തരം അരുളി ചെയ്ത വചനപ്രകാരം അതിന്റെ അടിസ്ഥാനമിട്ടപ്പോൾ അവന് അബീറാം എന്ന മൂത്ത മകനും അതിന്റെ പടിവാതിൽ വെച്ചപ്പോൾ ஷெகுபு என்ற இளைய மகனும் நஷ்டம் வന്നു. கர்த்தர் நூனின் குமாரனாய் யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிறபோது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான்.
മരിച്ചുപോയത് കണ്ടോ? ദൈവത്തിന്റെ വചനം യോശുവ മുഖാന്തരം പ്രസിദ്ധമായത് അതിന് അനേക നാളുകൾ കഴിഞ്ഞിട്ടും ആ ശാപം അവിടെ നിന്ന് അത് പുറത്തു വന്നു. யோசுவாவின் மூலமாக வெளிப்பட்ட வார்த்தை அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சாபம் அதே வண்ணமாக இந்த இடத்தில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். പ്രിയ ദൈവപൈതലേ, ദൈവത്തിന്റെ വചനത്തിന് കീഴടങ്ങിയില്ലെങ്കിൽ ചില ശാപങ്ങൾ നാം അറിയാതെ വരും. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமையை காட்டுவோம் என்றால் அந்த சாபங்கள் நாம் அறியாமலே நம்மை பின்தொடர்கிறது. ഈ ബഥേല്യനായ ഹിയേൽ ഒരു പക്ഷേ ഇത് അറിയത്തില്ല, അദ്ദേഹത്തിന് അറിയത്തില്ല ഈ വിഷയം. ஒருவேளை இந்த பெத்தேல் ஊரானாகி இந்த இயேலுக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம். അറിഞ്ഞിരുന്നു എങ്കിൽ നിശ്ചയമായിട്ടും താൻ അത് പണിയാൻ പോകത്തില്ല. ஒருவேளை அவனுக்கு தெரிந்திருக்குமே என்றால் ஒருவேளை அவன் கட்டாமல் இருந்திருப்பான். അനേക നാളുകൾ കഴിഞ്ഞപ്പോൾ ഇപ്പോൾ വചനം അവിടെ ഇല്ല ഇസ്രായേലിൽ. அநேக நாட்கள் கடந்து போன பொழுது வசனமானது இஸ்ரவேலில் இல்லாமல் போய்விட்டது. ഇപ്പോൾ ജനങ്ങൾ ക്ഷേത്രത്തിലാണ് പോകുന്നത്, ബാലനെ ആരാധിക്കാൻ, അശേരയെ ആരാധിക്കാൻ. இப்பொழுது ஜனங்கள் பாகாலை வணங்கும்படியாய் போய் கொண்டிருக்கிறார்கள். വചനം വായിച്ചെങ്കിലേ വചനത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന സത്യം എന്താണ്, അതിന്റെ കുഴപ്പം എന്താണെന്നൊക്കെ മനസ്സിലാവത്തുള്ളൂ. இவர்கள் வசனத்தை வாசிக்கிறவர்களாய் இருந்திருந்தால் தான் வசனத்தின்படி அந்த விஷயத்தை அவர்கள் அறிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ഇപ്പോൾ വചനം അവരുടെ മധ്യത്തിൽ ഇല്ല. இவர்கள் மத்தியிலே வசனம் இல்லாமல் போனது. നമുക്ക് കർത്താവ് തരുന്ന ആത്മീയ പാഠം, அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தருகிறதான ஆவிக்குரிய சத்தியம். വിശുദ്ധ വേദപുസ്തകം നമ്മുടെ വീടുകളിൽ ഇരുന്നാൽ மட்டுം പറ്റത്തില്ല. விசுத்த பரிசுத்த பைபிள் நம்முடைய வீடுகளில் இருந்தால் மட்டும் போதாது. ഈ വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത് അനുദിന ജീവിതത്തിൽ നാം വായിക്കുകയും ധ്യാനിക്കുകയും ചെയ്യണം. இந்த வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான விஷயங்களை அனுதினமும் வாசிக்கவும் தியானிக்கவும் வேண்டும். ഇതിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന വല്ല ശാപവും നമുക്ക് വരുമോ എന്നുള്ളത് നാം ചിന്തിക്കണം. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சாபக்குரிய சாபங்கள் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்தித்தாக வேண்டியிருக்கிறது. ഇത് നാം ചെയ്താൽ എന്തെങ്കിലും ശാപം എൻ്റെ ജീവിതത്തിലോ കുടുംബത്തിലോ വന്ന് വീഴും എന്ന് നമുക്ക് അറിഞ്ഞാൽ നാം ആ വിഷയം ചെയ്യത്തില്ല. இதை நாம் செய்தால் இந்த ஒருவேளை இந்த சாபங்கள் என்னுடைய வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ வரும் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால் നാം அதை செய்யாதவர்களாயிருப்போம். പലിശ വാങ്ങരുത്, ഇത് ദൈവിക വചനമാണ്, ദൈവം പറഞ്ഞിട്ടുള്ള വിഷയമാണ്. வட்டிக்கு பணத்தை கொடுக்க கூடாது என்பது ஒரு தெய்வீக கட்டளையா இருக்கிறது. പലിശ വാങ്ങാൻ, സഹോദരനോട് പലിശ വാങ്ങാൻ പാടില്ല. சகோதரனிடத்திலே வட்டி வாங்க கூடாது. ഇത് വചനം പറഞ്ഞിരിക്കുന്ന സത്യം. இது வசனம் சொல்கிறதான சத்தியம். അല്പ ആദായത്തിനു വേണ്ടി സഹോദരനോട് പലിശ വാങ്ങിയാൽ അവൻ ശാപം താനായി തന്നെ വരുത്തി വെക്കും. அல்ப ஆதாயத்துக்காக, சொற்ப ஆதாயத்துக்காக சகோதரனிடத்திலே வட்டியை வாங்குகிறவன் அவன் சாபத்தை தனக்கு தானே வருவித்துக் கொள்கிறான். ക്രിസ്ത്യാനി എന്ന പേരിൽ ജീവിച്ചിട്ട് പലിശയ്ക്ക് കൊടുത്താൽ അത് ശാപമാണെന്ന് മനസ്സിലാക്കണം. கிறிஸ்தவன் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டு தன்னுடைய பணத்தை தன்னுடைய சகோதரனுக்கு வட்டிக்கு கொடுப்பானே என்றால் அது சாபம் என்பதை புரிந்து கொள்ள. പലിശയ്ക്ക് പണം കൊടുക്കുന്നവൻ ഈ വചനം ഒന്ന് വായിച്ചാൽ, അയ്യോ ഇത് എനിക്ക് ശാപമാണ് വരുന്നതെന്ന് ചിന്തിച്ചാൽ അവൻ മാനസാന്തരപ്പെടും. പലിശയ്ക്ക് കൊടുക്കത്തില്ല. வட்டிக்கு பணத்தை கொடுக்கிறவன் ஐயோ இது சாபமின் மேல் வரும் என்பதை அவன் அறிந்திருப்பானே என்றால் அவன் அவிதமாய் செய்ய மாட்டான். இது വായിക്കാതിരുന്നാലോ? ஆனால் இந்த வசனத்தை வாசிக்காமல் இருந்தால் അറിയാതെ ശാപം തന്റെ കുടുംബത്തിലേക്ക് വരും. அவன் அறியாமலேயே சாபம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. വചനമല്ലേ, അവൻ അറിയണം. അതാണ് നീതി, അതാണ് കാര്യം. അറിയണം. வசனம் என்பதை அவன் அறிய வேண்டும் என்பதுதான் முக்கியமானதாயிருக்கு. അറിഞ്ഞേ പറ്റൂ. വചനമാണ്. ക്രിസ്ത്യാനി എന്ന പേരുണ്ട്. கிறிஸ்தவன் என்ற பெயரில் இருப்பதினாலே அவன் வசனத்தை அறிந்தாக வேண்டும். വചനത്തെ അറിഞ്ഞേ പറ്റൂ. வசனத்தை அறிந்துதான் ஆக வேண்டும். സ്കൂളിൽ പഠിച്ചാൽ പാഠങ്ങൾ പഠിച്ചേ പറ്റൂ. ஸ்கூலுக்கு போனால் பாடங்களை படித்துதான் ஆக வேண்டும். അതുപോലെ ക്രിസ്ത്യാനി എന്ന പേര് പറഞ്ഞാൽ തിരുവചനം പഠിച്ചേ പറ്റൂ. கிறிஸ்தவன் என்ற பெயருடையவனாயிருந்தால் வேத வசனத்தை வாசித்து தான் ஆக வேண்டும். എനിക്ക് അറിയത്തില്ല എന്ന് പറയാൻ പറ്റത്തില്ല. ഈ വചനം നമ്മെ ന്യായം വിധിക്കും. எனக்கு தெரியாது என்று சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த வசனம் நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது. അങ്ങനെയെങ്കിൽ അക്കാലത്ത് യോശുവ പറഞ്ഞ ഈ വിഷയം ബഥേലിനായ ഹിയേൽ അറിയണമായിരുന്നു. அப்படி என்றால் பெத்தேலூரானாகிய இந்த ஈயேல் யோசுவா அன்றைக்கு சொன்னதான விஷயத்தை அவன் அறிந்திருக்க வேண்டியதா இருந்தது. വചനം പഠിച്ചിരുന്നു എങ്കിൽ അറിഞ്ഞിരുന്നേ. அவன் வசனத்தை வாசித்திருந்திருப்பானேயானால் அவன் அறிந்திருப்பான். ഈ എരിഹോ കോട്ട അവൻ പണിയാൻ പോകത്തില്ല. இந்த எரிகோவை அவன் கட்ட போயிருக்க അവൻ അറിയാത്തത് കൊണ്ട്, அவனுக்கு அது தெரியாததினாலே, വചനം പഠിക്കാത്തത് കൊണ്ട്, வசனத்தை படிக்காததினாலே, വചനം ഇല്ലാത്തത് കൊണ്ട് வசனம் இல்லாததினாலே എന്ത് സംഭവിച്ചു? എരിഹോ കോട്ട
കോട്ട പണിയാൻ തുനിഞ്ഞു. எரிகோவை கட்ட துவங்குகிறான். അതുകൊണ്ട് എന്ത് സംഭവിച്ചു? അതിന്റെ അടിസ്ഥാനം ഇട്ടപ്പോൾ അബീറാം എന്ന മൂത്ത മകൻ മരിച്ചുപോയി. அதனால் என்ன சம்பவித்தது? அவன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிரான் என்னும் தன் மூத்த குமாரன் மரித்து போகிறான். പക്ഷേ അവന് മനസ്സിലായില്ല. அவன் புரிந்து கொள்ளவில்லை. വചനം അറിയായിരുന്നെങ്കിൽ അവിടെ നിർത്തിയേനെ. வசனம் அறிந்திருக்கிறவனாய் இருந்திருந்தால் அவனுக்கு தெரிந்திருந்தால் அங்கேயே நிறுத்தி இருப்பான். ആദ്യത്തെ മോൻ മരിച്ചപ്പോൾ വചനം അറിയായിരുന്നെങ്കിൽ അയ്യോ ഇതാ കാരണം എന്ന് പറഞ്ഞ് അവിടെ ചെയ്യാതിരുന്നേനെ. மூத்த குமாரனை சாக கொடுத்த பொழுது ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி இதுதான் இதற்கு காரணம் என்று சொல்லி தன்னுடைய விஷயத்தை நிறுத்தி இருப்பான். അതിന്റെ പടിവാതിൽ വെക്കാൻ പോകത്തില്ലായിരുന്നു. அதனுடைய வாசல்களை வைக்க போயிருக்க மாட்டான். പക്ഷേ വചനം അറിയാത്തത് കൊണ്ട്, அதனால் வசனம் தெரியாததினாலே, വചനം പഠിക്കാത്തത് കൊണ്ട്, வசனத்தை படிக்காததினாலே, അന്ന് അവരുടെ പൂർവ്വ പിതാവായ യോശുവ ശപിച്ച വിഷയം ഇങ്ങനെയാണെന്ന് അറിയാത്തത് കൊണ്ട്, அன்றைக்கு அவர்களுடைய முற்பிதாவாகிய யோசுவா சபித்ததான விஷயம் இதுதான் என்பதை அறியாததினாலே, താൻ നൊന്തു പ്രസവിച്ച രണ്ടാമത്തെ മകനും അവന് നഷ്ടമായി. அவன் பெற்றெடுத்ததான இரண்டாவது இளைய குமாரனை அவன் நஷ்டப்படுத்தி. ഇപ്പോൾ ഈ പട്ടണത്തിന് പിന്നെയും ശാപമുണ്ട്. இப்பொழுது இந்த பட்டணத்துக்கு இனியும் சாபம் இருக்கிறது. ഇപ്പോൾ ശാപം തുടർന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த சாபம் தொடர்ந்து கொண்டுதான் അത് இருக்கிறது. അന്നത്തെ ശാപമാണ്. அது அன்றைய சாபம். വീണ്ടും എടുക്കാം 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 2-ാം അധ്യായം 2 ராஜாக்கள் 2-ாம் அதிகாரத்தை திருப்புங்கள். 19 മുതൽ 22 വരെയുള്ള വാക്യങ്ങളൊന്ന് എടുത്തു വെക്കാം. 19 മുതൽ 20 വരെയുള്ള വചനങ്ങളെ பார்க்கும்போது 22 വരെയുള്ള വാക്യങ്ങൾ അവിടെ ഇങ്ങനെ പറയുന്നു. അനന്തരം ആ പട്ടണക്കാർ, ഏതു പട്ടണക്കാർ? യെരിഹോ പട്ടണക്കാർ എലീശായോട്, ഈ പട്ടണത്തിന്റെ ഇരിപ്പ് മനോഹരമായതെന്ന് യജമാനൻ കാണുന്നുവല്ലോ, എന്നാൽ വെള്ളം ചീത്തയും ദേശം ഗർഭനാശകവുമാകുന്നു. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலவும் பால் நிலம் என்றார்கள். നമുക്കറിയാം ഏലിയാവും എലീശയും കൂടെ യാത്ര ചെയ്തു. ബഥേലിൽ നിന്ന് ഗിൽഗാലിലേക്ക്, ഗിൽഗാലിൽ നിന്ന് എരിഹോവിലേക്ക്, എരിഹോവിൽ നിന്ന് യോർദാനിലേക്ക് അങ്ങനെ യാത്ര ചെയ്യുകയാണെന്ന്. നാല് ദേശത്തേക്ക് எலியாவை தொடர்ந்து எலிசா பின்தொடர்ந்து யாத்திரை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். അങ്ങനെ യാത്ര ചെയ്തിട്ട് മടങ്ങി വന്ന് എരിഹോ പട്ടണത്തിൽ ഇരിക്കുമ്പോഴാണ് ഈ വിഷയം സംഭവിക്കുന്നത്. அவ்விதமாய் அவன் திரும்ப இந்த எரிகோ பட்டணத்தில் வரும் பொழுதுதான் இந்த சம்பவம் அங்கே சம்பவிக்கிறது. അവിടെയുള്ള ജനങ്ങൾ എലീശയോടൊന്ന് പറയുകയാണ്, அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவினிடத்தில் சொல்லுகிறார்கள், ഈ ദേശം ഇരിപ്പ് മനോഹരമാണ്, പക്ഷേ വെള്ളം ചീത്തയാണ്, ഗർഭനാശകമാണ്. இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம். അതുകൊണ്ട് ഇപ്പോ ഒന്നും ഉണ്ടാകുന്നില്ല, എല്ലാം ഗർഭനാശം സംഭവിക്കുകയാണ്. அதனாலே இங்கே ஒன்றும் விளைச்சல் இல்லை, ஒன்றும் விளைவதில்லை, எல்லாம் நாசமாய் இருக்கிறது. മരണം കൂടെ നടക്കുന്ന പട്ടണം, மரணம் அவர்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறதான பட்டணம். എന്തുകൊണ്ടായി സംഭവിക്കുന്നത്? ஏன் இது சம்பவிக்கிறது? ശാപം തുടരുന്നു. அந்த சாபம் அந்த பட்டணத்தின் மேல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ഈ സംഭവത്തിനു ശേഷം പുതിയ നിയമത്തിലേക്ക് കടന്നു വരാം. இந்த சம்பவத்துக்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலே வருவோம். പുതിയ നിയമത്തിൽ യേശു കർത്താവ് പ്രവേശിച്ചപ്പോൾ, യേശു കർത്താവ് അവിടേക്ക് വന്നപ്പോൾ ഈ ശാപം മാറ്റപ്പെടുന്നു. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு இந்த பட்டணத்திலே வந்த பொழுது அந்த சாபமானது அங்கே மாற்றப்படுகிறது. യേശു എരിഹോവിൽ എത്തുമ്പോഴാണ് അവിടുത്തെ ശാപം മാറുന്നത്. இயேசு எரிகோ பட்டணத்தில் வரும் பொழுதுதான் அந்த சாபம் மாறுகிறதாய். 19-ാം അധ്യായം 1-ാം വാക്യത്തിലാണ് സക്കായിയുടെ വിഷയം നാം പറഞ്ഞതുപോലെ കാണുവാൻ കഴിയുന്നത്. ലൂക്കാ 19:1 தான் സഖേയുവിனுடைய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். യേശു എരിഹോവിലെത്തി കടന്നു പോകുമ്പോൾ ചുങ്കക്കാരിൽ പ്രമാണിയും ധനവാനുമായ സക്കായി അവിടെ കടന്നു വരുന്നു. യേശു എരിഹോവിൽ പ്രവേശിച്ചതിന് വഴിയായി നടന്നു പോകയിൽ ആയക്കാരർക്ക് തലവനും ഐശ്വര്യനുമായ இருந்த சகையு என்னப்பட்ட மனுஷன் அங்கே வருகிறார். ഇവിടെയുള്ള പാപിയുടെ പാപം കഴുകപ്പെടുന്നു. இங்கே இந்த பாவியாகிய மனிதனுடைய பாவம் கழுவப்படுகிறது. മാർക്കോസ് 10:46 വായിക്കുമ്പോൾ യേശുവും ശിഷ്യന്മാരും കൂടെ കടന്നു പോകുന്നു. മാർക്ക് 10:46 വാസിക്കും பொழுது യേശുവും ശിഷ്യர்களுം കടന്നു പോകുகிறார்கள். അവർ യെരിഹോവിൽ എത്തിയപ്പോൾ ബർത്തിമായി എന്നൊരു കുരുടൻ അവിടെ നിന്ന് നിലവിളിക്കുന്നു, ദാവീദ് പുത്രാ ഞങ്ങളോട് മനസ്സലിയണമേ. அவர்கள் எரிகோவில் பிரவேசித்த பொழுது பர்த்திமேயு என்றதான குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். അവിടെ ആ ശാപ പട്ടണത്തിൽ യേശു കർത്താവ് കടന്നു വന്നു, അവിടെ കാഴ്ച പ്രാപിക്കുന്നു. அந்த சாபத்தின் பட்டணமாகிய அந்த எரிகோவில் ஆண்டவர் இயேசு வந்த பொழுது அங்கே அந்த மனிதன் பார்வையிடுகிறதை பார்க்கிறோம். 10-ാം അധ്യായം 30-ാം വാക്യം വായിക്കുമ്പോൾ, 10-ാം அதிகாரம் ലൂക്കാ 10:30 വാസിക്കും. ഒരു മനുഷ്യൻ യെരുശലേമിൽ നിന്ന് യെരിഹോവിലേക്ക് പോകുമ്പോൾ കള്ളന്മാരാൽ ആക്രമിക്കപ്പെടുന്നു. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது கள்ளர்களால் அவன் தாக்கப்படுகிறான். അർത്ഥപ്രാണനായി അവനെ ഇട്ടേച്ച് പോകുമ്പോൾ നല്ല ശമരിയക്കാരനായവൻ, ലൂക്കാ 10:30 அங்கே அவர்கள் கடந்து
செல்லும் பொழுது அங்கே நல்ல சமாரியன் ஆகிய அவர் வந்து அவனை சந்திக்கிறார். അർത്ഥപ്രാണനായി വിട്ടേച്ചു പോയവനെ നല്ല ശമരിയക്കാരൻ സംരക്ഷിക്കുന്നു. സത്രത്തിൽ അവന് വേണ്ടിയ കാര്യങ്ങളൊക്കെയും ചെയ്തു കൊടുക്കും. துயராய் விடப்பட்டு போகிறதான அந்த மனிதனை நல்ல சமாரியனாக அவர் கடந்து வந்து, சமாரியக்காரன் ஒருவன் கடந்து வந்து அவனை சத்திரத்தில் சேர்த்து அவனுக்கு வேண்டியதான சேவைகளை செய்கிறார். നല്ല ശമരിയക്കാരനായ കർത്താവാണ് നമ്മുടെ കർത്താവായ യേശു കർത്താവ്. நல்ல சமாரியனாகிய சமாரியக்காரன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. നമ്മുടെ യേശുവാണ് നല്ല ശമരിയക്കാരൻ. நம்முடைய இயேசு நல்ல சமாரியனாய் ഒരു இருக்கிறார். പട്ടണത്തിന്റെ ശാപം മാറണമെങ്കിൽ യേശു കർത്താവ് ആ പട്ടണത്തിലേക്ക് വരണം. ஒரு பட்டணத்தினுடைய சாபம் மாற வேண்டும் என்றால் இயேசு அந்த பட்டணத்துக்கு வர வேண்டும். ഒരു കുടുംബത്തിന്റെ ശാപം മാറണമെങ്കിൽ യേശു കർത്താവ് ആ കുടുംബത്തിലേക്ക് വരണം. ஒரு குடும்பத்தின் சாபம் மாற வேண்டும் என்றால் இயேசு அந்த குடும்பத்திலே வர ഇന്ന് வேண்டும். കുടുംബത്തിൽ പലരും അർത്ഥപ്രാണനായിട്ടുള്ള അവസ്ഥയിൽ കിടക്കുകയാണ്. இன்றைக்கு குடும்பத்திலே பலரும் குற்றுயிராய் கிடக்கிறார்கள். പലരും കള്ളന്മാരാൽ ആക്രമിക്കപ്പെട്ട് എഴുന്നേൽക്കാൻ വയ്യാതെ കിടക്കുകയാണ്. பலரும் கல்லர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு எழும்ப முடியாமல் പക്ഷേ கிடக்கிறார்கள். യേശു കർത്താവായ നല്ല ശമരിയക്കാരൻ എപ്പോൾ നമ്മുടെ ഭവനത്തിലേക്ക് കടന്നു വരുമോ അപ്പോൾ നമ്മുടെ ശാപം മാറും. அப்பொழுது நல்ல சமாரனாகி இயேசு எப்பொழுது நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் வாழ்க்கையில் கடந்து வருகிறாரோ அப்பொழுது சாபம் மாறுகிறது. യേശു വന്നാൽ ശാപം മാറും. இயேசு வரும் பொழுது சாபம் மாறுகிறது. യേശു വന്നാൽ ക്ഷീണം മാറും. இயேசு வந்தால் வேதனை மாறுகிறது. യേശു വന്നാൽ രോഗം മാറും. இயேசு வந்தால் வியாதி மாறுகிறது. യേശു വന്നാൽ വിടുതൽ വിടുതൽ വിടുതൽ. இயேசு வந்தால் விடுதலை 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 சம்பவிக்கிறது. അങ്ങനെയെങ്കിൽ ഒരു പട്ടണത്തിന്റെ ശാപം മാറ്റുവാൻ സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവത്തിന് കഴിയും. அப்படி என்றால் ஒரு பட்டணத்தினுடைய சாபத்தை மாற்றுவதற்கு பரலோகத்தின் தேவனால் முடியும். കർത്താവ് പറഞ്ഞു, ഞാൻ ദേശത്തിന് സൗഖ്യം വരുത്തി കൊടുക്കും. ஆண்டவர் சொன்னார், நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். അങ്ങനെയെങ്കിൽ നമ്മുടെ ദേശത്തിന് ഈ നാളുകളിൽ സൗഖ്യം ആവശ്യം. அப்படி என்றால் நம்முடைய தேசத்துக்கும் இந்த நாட்களில் ஒரு சேமம் നമ്മുടെ அவசியம். ദേശത്തിലും യേശു കർത്താവ് വരണം. நம்முடைய தேசத்திலும் இயேசு வர வேண்டும். നമ്മുടെ വ്യക്തിപരമായ ജീവിതത്തിൽ യേശു വന്നു. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு வர வேண்டும். നമ്മുടെ കുടുംബത്തിൽ യേശു കർത്താവ് വന്നു. நம்முடைய குடும்பத்தில் இயேசு வந்திருக்கிறார். നമ്മുടെ വ്യക്തിപരമായ ജീവിതത്തിൽ യേശു വന്നു. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு നമ്മുടെ வந்திருக்கிறார். സഭയിൽ യേശു വന്നു. நம்முடைய சபையில் இயேசு வந்திருக்கிறார். പക്ഷേ നമ്മുടെ ദേശത്തിൽ യേശു വരണം. நம்முடைய தேசத்தில் இயேசு வர നമ്മുടെ வேண்டும். ദേശത്തിന് സൗഖ്യം വരണമെങ്കിൽ യേശു കർത്താവ് நம்முடைய വരണം. தேசத்துக்கு சேமம் வர வேண்டும் என்றால் இயேசு வர வேண்டும். നമ്മുടെ ദേശം സുഖം പ്രാപിക്കണമെങ്കിൽ യേശു വരണം. நம்முடைய தேசம் சேமத்தை காண வேண்டும் என்றால் இயேசு வர வேண்டும். എത്ര പേർക്ക് ആഗ്രഹമുണ്ട് എന്റെ ദേശത്തിൽ യേശു വരണം? எத்தனை பேர் ஆசிக்கிறீர்கள் இந்த தேசத்திலே இயேசு வர வேண்டும்? എരിഹോവിൽ ദൈവം ഉണ്ടായപ്പോൾ അത്ഭുതം നടന്നു. எரிகோவில் இயேசு பிரவேசித்த பொழுது அற்புதங்கள் நடைபெற்றது. എരിഹോ കോട്ട ദൈവത്താൽ ഇടിക്കപ്പെട്ടു എങ്കിൽ, எரிகோ கோட்டையானது தேவனால் இடிக்கப்பட்டது என்றால் ആ ജനം ഭാഗ്യമുള്ള ജനമാ. அந்த ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். ഈ കാലത്ത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ യേശു കർത്താവ് വന്നതുകൊണ്ട് നാമും ഭാഗ്യമുള്ളവരാണ്. ഈ കാലഘട്ടത്തിൽ നമ്മുടെ வாழ்க்கையில் இயேசு வந்ததினால் நாமும் பாக்கியமுள்ளவர்களாய் ഒരു இருக்கிறோம். ജനത്തോട് കൂടെ ദൈവം ഇരുന്നപ്പോൾ, ஒரு ஜனத்தோடு கூட ஆண்டவர் இருந்த பொழுது അവരുടെ പ്രാർത്ഥനയിലും ആരാധനയിലും ആർപ്പിടിയിലും ആ ദേശത്തിന്റെ കോട്ട തകർക്കപ്പെട്ടെങ്കിൽ, அவர்களுடைய ஜெபத்தின் மூலமாக ஆராதனை மூலமாக அந்த தேசத்தினுடைய கோட்டை தகர்க்கப்பட்டது என்றால் അത് ദൈവത്തിന്റെ വലിപ്പം അവിടെ വെളിപ്പെടുത്തുന്നത്. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அங்கே நாம் புரிந்து നമ്മുടെ கொள்கிறோம். കണ്ണുകളെ അടയ്ക്കാൻ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். നമ്മുടെ ദൈവം മഹാനത്രേ. நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ആയുധമില്ലാതെ അവൻ ഒരു കോട്ടയെ തകർക്കുവാൻ ശക്തിയുള്ളവനാണ് നമ്മുടെ ദൈവം. ஆயுதங்கள் ஏதும் இல்லாமல் ஒரு பெரிய கோட்டையை தகர்க்கவும் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ദൈവം പറഞ്ഞത് വിശ്വസിച്ച് ചെയ്തപ്പോൾ ദൈവം അവർക്ക് വേണ്ടി അത്ഭുതം പ്രവർത്തിപ്പാനിടയായി. கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து செய்த பொழுது கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்தார். നമ്മുടെ ജീവിതത്തിലുള്ള എരിഹോ കോട്ട തകർക്കപ്പെടണമെങ്കിൽ നിബന്ധന അനുസരിച്ച്, ദൈവം പറഞ്ഞതനുസരിച്ച് വിശ്വാസത്തോട് തുടർന്നാൽ മതി. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகள் மாற வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் தேவன் சொல்லுகிற நிபந்தனைப்படி நீங்கள் வாழ்ந்தால், നമ്മുടെ ജീവിതത്തിൽ എരിഹോ കോട്ടയുണ്ടെങ്കിൽ, நம்முடைய வாழ்க்கையில் எரிகோ கோட்டைகள் ഒരു இருந்தால், തടസ്സമാകുന്ന എരിഹോ കോട്ട നമ്മുടെ ജീവിതത്തിൽ எந்த ഉണ്ടെങ്കിൽ, தடைகளாகிய எரிகோ கோட்டை நமக்கு உன்னே இருந்தால், നമ്മുടെ ആരാധന എരിഹോ കോട്ടയെ തകർത്തെറിയുവാൻ ശക്തിയുള്ളതാണ്. நம்முடைய ஆராதனை சகல எரிகோ மதிலையும் உடைத்தெறிவதற்கு வல்லமை உள்ளது. നമ്മുടെ പ്രാർത്ഥന എരിഹോ കോട്ടയെ തകർക്കും. நம்முடைய ஜெபம் எரிகோ கோட்டையை தகர்க்கிறதா നമ്മുടെ இருக்கிறது. ഉപവാസം എരിഹോ കോട്ടയെ തകർക്കും. நம்முடைய உபவாசம் எரிகோ கோட்டையை தகர்க்கிறதா இருக்கிறது. നമ്മോട് കൂടെ ദൈവം ഉള്ളതുകൊണ്ട്, நம்மோடு கூட அவர் ആ இருப்பதினாலே, ദൈവം ശക്തിയുള്ള ദൈവമായതുകൊണ്ട്, அவர் வல்லமையுள்ளவராய் അവൻ இருப்பதினாலே, സർവശക്തനായ அவர் ദൈവമായതുകൊണ്ട്, சர்வ வல்லமையுள்ளவராய் இருப்பதினாலே, ദൈവജനത്തിന് ഇന്നും അവൻ ആയുധമില്ല. தேவ ஜனங்களுக்கு இன்றைக்கும் ஆயுதங்கள் இல்லை. ദൈവജനമാകുന്ന നമുക്ക് ഇപ്പോഴും ആയുധമില്ല. தேவ
ஜனங்களாகி நமக்கு இன்றைக்கும் ஆயுதங்கள் இல்லை. மற்ற ஜாதிகளுக்கு ஆயுதமுണ്ട്. பிற ஜாதிகளுக்கு ஆயுதங்கள் இருக்கிறது. മറ്റുള്ളവർ ആയുധം എടുത്ത് മറ്റുള്ളവർ ദൈവമക്കളെ ഉപദ്രവിക്കുന്നു. மற்றவர்கள் ஆயுதங்களை எடுத்து தெய்வ பிள்ளைகளை പക്ഷേ உபத்திரவிக்கிறார்கள். നമുക്ക് ആയുധമില്ല. ஆனால் நம்மிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. നമുക്കുള്ള ആയുധം പ്രാർത്ഥന എന്ന ആയുധമാണ്. நமக்கு ஜெபம் என்ற ஆயுதம் மட்டுமே இருக்கிறது. ആരാധന എന്ന ആയുധമാണ് നമുക്കുള്ളത്. ஆராதனை என்ற ஆயுதம் மட்டும் தான் ദൈവ இருக்கிறது. പൈതലോട് ദൈവം പറഞ്ഞിരിക്കുന്നത് ഒന്ന് മാത്രമാ. தேவ பிள்ளைகளிடத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார், എരിഹോ കോട്ട ഇടിക്കപ്പെടണമെങ്കിൽ നീ പ്രാർത്ഥിക്കുകയും ആരാധിക്കുകയും ചെയ്താൽ മതി. எரிகோ கோட்டை இடிக்கப்பட வேண்டும் என்றால் நீ ஜெபித்தால் ஆராதித்தால் அது അത് போதும். സർവശക്തന്റെ ശക്തിയാ. அது வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. നമ്മിൽ വ്യാപരിക്കുന്ന ആ സർവശക്തന്റെ ശക്തിയാ. நம்மிலும் அதே வல்லமை தான் கிரியை செய்து അത് கொண்டிருக்கிறது. മാത്രമല്ല യേശു കർത്താവ് നമ്മുടെ ദേശത്തിലേക്ക് വന്നാൽ നമ്മുടെ ദേശത്തിന്റെ ശാപം മാറും. இயேசு நம்முடைய தேசத்தில் வந்தால் நம்முடைய தேசத்தின் சாபம் மாறும். യേശു നമ്മുടെ സഭയിലേക്ക് വന്നാൽ ബന്ധനങ്ങളെല്ലാം പോരാട്ടങ്ങളെല്ലാം രോഗങ്ങളെല്ലാം അഴിയും. இயேசு நம்முடைய சபையிலே வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் எல்லா கட்டுகளும் எல்லா போராட்டங்களும் அறுக்கப்படும். എല്ലാ പ്രശ്നങ്ങളും അവനാൽ സാധ്യമായി തീരും. எல்லா பிரச்சனைகளும் அவரால் மாற்றப்படுகிறது. അതുകൊണ്ട് യേശു വരുവാനായിട്ട് നമുക്ക് எனவே പ്രാർത്ഥിക്കാം. இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு എല്ലാവർക്കും வாருங்கள். ഒരു ആഗ്രഹം ഉണ്ടാകട്ടെ, എന്റെ ദേശത്തിൽ യേശു വരണം. எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கட்டும், என் தேசத்தில் இயேசு வர வேண்டும். മുമ്പിൽ നിൽക്കുന്ന എരിഹോ കോട്ടകൾ തകർക്കപ്പെടണം. நமக்கு முன்னே இருக்கிறதான எரிகோ கோட்டைகள் ആ தகர்க்கப்படும். സർവശക്തിമാനായ ദൈവം നമ്മോട് കൂടെയുണ്ട്. அந்த சர்வ வல்லமையுள்ளதான தேவன் நம்மோடு கூட ഈ இருக்கிறார். വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.